ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசியில பூத விவேகம் அப்படின்ட்டு நம்ம 2வது பரிச்சேதம் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வகுப்புகள்ல 4 ஸ்லோகங்கள் முடிச்சோம். இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வித்யாரண்யர் என்ன சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள்ல தான் இந்த பிரபஞ்சமா இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சமும் நாமும் வேறு வேறு இல்ல. இங்க படைக்கப்பட்டவைகள் எல்லாமே 5 பூதங்களினுடைய தொகுப்பு. அப்ப அந்த தொகுப்புல இங்க நம்ம மனிதன் அப்படின்னா, ஏதோ நம்ம இந்த உலகத்துக்கே வேறாக இருக்கிறோமா? இந்த பூமிக்கே வேறாக இருக்கிறோமான்னா, அப்படி இல்ல. எல்லாமே பஞ்சபூதங்களால நிறைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைய இங்க சொல்றாரு. அப்ப அதுல விவரம் சொல்லும்போது எப்படி சொன்னார்ன்னா, இது எல்லாமே பஞ்சபூதங்கள் தான் என்று அறிகின்ற ஒரு விஷயம் இருக்கணும்ல. அதுதான் இங்க பரிமாணத்துல மனிதன். அதாவது படைப்பு என்னன்னா, பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டு அந்த பஞ்சபூதங்களுக்குள்ள அறிவு நுழைஞ்சு, அந்த அறிவே எல்லாமே அறியக்கூடியதாக மாறுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வைபவம் தான் இந்த பிரபஞ்சம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு வைபவம் நடந்து கொண்டிருக்கு இந்த பிரபஞ்சமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யாருக்கு புரியுதோ அவங்களுக்கு தெரியும். அதனுடைய ஆழமான உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படிதான் இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. ஏன்னா, இங்க பரிமாணம் என்று நம்ம பார்க்கும்போது படைப்புல முதல்ல மண்ணு, கல்லு, அப்புறம் தாவரங்கள், அப்புறம் புழு, பூச்சிகள், அப்புறம் ஊர்வன, பரப்பன, மிருகங்கள், அப்புறம் மனிதன். அப்ப இப்படி இந்த பரிணாம வளர்ச்சியை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, அந்த கல்லு, மண்ணுல இருந்து பரிணாமம் அடைந்த நிலையில ஒரு மனிதனாக வந்த பிறகுதான் இங்க படைப்பே என்னன்னு தெரியுது, புரியுது. அதுக்கு முன்னாடி எந்த ஜீவராசிகளுக்கும் இங்க படைப்பே தெரியாது. படைப்பின் சாரமும் புரியாது. அவை எதற்காக வந்ததுன்னு தெரியாது. ஏன் வாழுகின்றோம்னு தெரியாது. ஏனென்றால் அவைகளுக்கு பகுத்தறிவு கிடையாது. ஆனா இந்த பரிமாணத்துல மனிதனாக வந்த நம்மிடத்துல தான் பகுத்தறிவு இருக்கு. அப்ப நம்ம பகுத்து, பிரித்து, விசாரித்து, விவேகத்தால விழித்துக் கொள்ளும்போது, இந்த படைப்பே நம்மிடத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை இங்க அறியப்படுகிறது. அதுதான் இங்க அத்வைத சாஸ்திரத்தினுடைய ஆழமான விஷயமாகவும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அது எப்படி சாத்தியம்? மனிதனுக்கு மட்டும் எப்படி சாத்தியம் அப்படின்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன்னா மனித பிறவியில தான் இது மாதிரி ஒரு பௌதீக உடல் பஞ்சபூத தன்மையில, அதுல 5 புலன்கள், அப்புறம் அந்த 5 புலன்களையும் வைத்துக்கொண்டு அவைகளை கொண்டு ஞான இந்திரியங்களை கொண்டு மனசு அறிகிறது. அப்புறம் அதே மனமானது புத்தியாக விரிகிறது. அப்புறம் அந்த புத்தி தன்மையினால இது இது இன்னது என்று பகுத்து பிரித்து பார்க்கின்ற பகுத்தறிவு பரிமாணம் வளர்கிறது. அப்ப இந்த பகுத்தறிவு பரிமாணம் கல்வியின் அடிப்படையில சாத்தியமாகிறது. அப்ப இது மாதிரி மனித பிறவி ஒரு மகத்தான பிறவியாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட மனித பிறவியில இது மாதிரி அத்தியாத்ம ஞான சாஸ்திரங்களை உள்வாங்கி அந்த உயர் பரிமாண அறிவுதான் நான் என்று எந்த ஒரு தனி மனிதன் தன்னுள் உணர்கிறானோ அவன்தான் இங்க பிரம்மம். ஏன்னா அவனுடைய படைப்பு தான் இந்த பிரபஞ்சம். அப்போ அதுக்கு தான் இங்க இந்த லீலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த வைபவம் இங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வித்யாரண்யர் 4வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படிப்பட்ட மனிதனிடத்திலே 5 ஞான இந்திரியங்கள் இருந்தது. அது காது, தோல், கண், நாக்கு, மூக்கு அப்படிங்கிற இவைகள் எல்லாமே மிக மிக நுண்மையானவைகள் என்பதினாலே அவற்றின் செயல்களால் மட்டுமே அறியப்படுகின்றன. மேலும் அவைகளெல்லாம் எப்படி வெளிப்புறங்களை நோக்கியே ஈர்க்கின்றன என்று சொன்னார். ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்முடைய இந்திரியங்கள் என்ன பண்ணுது? வெளியே தானே பார்க்குது. அப்ப இந்த வெளி விஷயங்கள்ல போய் நாட்டம் வச்சுக்கிட்டதுனால மனசு என்ன ஆயிடுது? அந்த வெளி விவகாரத்திலேயே சிக்கிக்கிட்டு இருக்கு. அது உள்ள திரும்பி தன்னை யார் என்று விசாரணை பண்ணி பார்த்து, அப்புறம் இங்க அகமும் இல்லை, புறமும் இல்லை. இருப்பது ஆத்மா மட்டும்தான்ங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா இப்போ நம்ம நீ வெளியே பார்க்கறத விட்டுட்டு உள்ள பாரு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓ அப்ப நம்ம வெளியே பார்க்கறத விட்டு உள்ள பார்த்தோம்னா ஏதோ உள்ள இருக்கிற குடல், எலும்பு, ரத்தம் எல்லாம் தெரியும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இங்க உள்ள பார்க்கறது, வெளியே பார்க்கறது அப்படிங்கறதெல்லாம் விவேகத்தினால விசாரித்து பார்ப்பது. அதாவது வெளியே இருக்கிற உலகம் எப்படி இருக்கிறது, இங்க நான் என்பவன் யார் அப்படின்னு இந்த 2 விஷயங்களை விசாரித்து பார்ப்பது தான் இங்க விஷயம்.
வெளிய பாருன்னா, இந்த புற உலகத்துல புலன்களால் வெளிய பார்க்குற மாரி, உள்ள பாரு அப்படின்ன உடனே, மனக்கண்ணால உள்ள இருக்கிற விஷயங்கள பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்ப இங்க அகமும், புறமும் உண்மையிலே இல்ல. ஏன்னா இங்க இருப்பது இருப்பு மட்டும் தான். இருப்பு மாத்திரமே சத்தியம். பிரம்மம் சத்தியம். ஆனால் இந்த ஜகத்தாக தோன்றுவது மனோலீலைகள், மனதின் விளையாட்டு. அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் இந்த பாடத்துல நம்ம ஆழமா உள்ள வாங்கி, இந்த பிறவி பயணம் நம்ம முடிக்கணுங்கிறத சாஸ்திரம் விளக்குகிறது. அப்ப இங்க வந்து நம்ம இந்த நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது, இப்ப நம்ம இடத்துல இருக்கிற புலன்கள் வழியா கண்கள் காட்சிகளை காண்கலாம். காதுகள் சில விசை சுகங்களை கேட்கலாம். அது மாரி தொடு உணர்வாகிய தோல் உணரலாம். நாக்கு சுவைக்கலாம். மூக்கு நுகரலாம். ஆனால் இவைகளெல்லாம் இந்திரியங்களின் வாயிலாக செயல்கள் அறியப்படுகிறது. ஆனால் அதை அறிகின்றவன் நான். அப்ப நான் யார்? அவைகளெல்லாம் அறிகின்ற சாட்சி மாத்திரமே. அப்படிங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்ற ஆழமான விஷயம். அப்ப நாம இத எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு மேப் உங்களுக்கு அந்த லாஸ்ட் டைம் எடுத்த பாடத்துல வந்து அந்த டிபி இமேஜ்லயே குடுத்திருப்பேன். அதாவது முதல்ல வந்து பூத குணங்கள் நம்மிடத்திலே 5 விதமான குணங்கள் தோன்றுகின்றன. ஒளி, தொடுதல், வடிவம், சுவை, மனம். அதிலிருந்து ஞான இந்திரியங்கள் பிறக்கின்றன. அது வந்து காதுகள், தோல், கண்கள், நாக்கு, மூக்கு. அப்புறம் அதன் மூலமாக மனசு அவைகள் இது இது இன்னது என்று அறிகின்றன. அப்ப மனதினுடைய குணம் என்ன? சங்கல்பம், விகல்பம். அப்ப மனம் வந்து சங்கல்ப விகல்பத்தின் மூலமா மனசாக மாறின அதுவே புத்தியின் மூலமாக இது இது இன்னது என்று பகுத்து நிச்சயிக்கப்படுவதாக உயர்கின்றது என்று பார்க்கிறோம். அப்புறம் அந்த நிச்சயத்தின் தன்மையில இதை நான் அனுபவிக்கிறேன், நான் இதை செய்கின்றேன் அப்படிங்கிற அந்த கர்த்தா போக்தா அபிமானம் வந்த நிலையை வந்து அகங்காரம் என்று சொல்கிறோம். அப்போ இங்க அப்படியே நம்ம ஒவ்வொரு படியா மேல வந்து கடைசியா இது எல்லாம் எதனால் நிகழ்கிறது அப்படின்னா சாட்சி சைத்தன்யமாகிய என்னுடைய இருப்பினாலேயே இவைகள் எல்லாம் இருக்கின்றன அப்படிங்கிற அந்த அறிதல் தான் இங்க மேம்பட்ட நிலையாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து எந்த ஒரு இடத்திலும் சாட்சி செயல் செய்யவே கிடையாது. அது தன்னுடைய வைபவத்தினால இங்க எல்லாவற்றையும் பிரகாசிக்கு காட்டுகிறது. அவ்வளவுதான். இப்ப சூரியனுடைய சுயம் பிரகாச ஒளியினால இங்க எல்லாம் எப்படி அறியப்படுகிறதோ, அது போல ஆத்மாவினுடைய சுயம் பிரகாச ஒளியினாலே இங்க அனைத்தும் அறியப்படுகின்றன. அப்படிதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ ஆத்மா வந்து உள்ள பூந்துக்குச்சு, அது ஏதோ செயல் செஞ்சுகிட்டு இருக்கு. அப்படி இப்படின்னு கண்ட கற்பனைகளுக்கெல்லாம் போயிடக்கூடாது. இப்ப சூரியன் வந்து ஏதோ பூமிக்குள்ள நுழைஞ்சுக்கிச்சு, அந்த சூரியன் உள்ள வந்து பயிர்களை வாழ வச்சிடுச்சு, தாமரைப்பூவை மலர வச்சிடுச்சு. அப்படி இப்படி நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா சூரியன் எங்கேயோ சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஆனா பூமியில சூரியன் இருப்பதினால்தான் தாவரங்கள் வளர்கின்றன, பயிர்கள் செழிக்கின்றன, பறவைகள் உயிரினங்கள் வாழுகின்றன. அப்ப இங்க எல்லாமே இந்த பூமி பந்தே வந்து சரியானபடி இயங்க வேண்டுமானால் அதற்கு ஆதாரமாக சூரியன் இருக்க வேண்டும். சூரியன் இல்லாவிட்டால் இங்கு பூமி இயங்காது. ஏனென்றால் சூரியனை மையமாக வைத்துத்தான் பூமி இயங்குகிறது. இது எப்படி அறிவியல் உண்மையோ அது மாதிரி இங்க இந்த பிரபஞ்சமே ஆத்மாவின் அதிஷ்டானத்தில் தான் இருக்கிறது. ஆனால் ஆத்மா இதில் சம்பந்தப்படுவதில்லை. அப்ப இந்த பூமி இயங்குவதற்கு சூரியன் இதில் சம்பந்தப்படுவதில்லை. சூரியன் எங்கோ இருக்கிறது, பூமி எங்கோ இருக்கிறது. ஆனால் இரண்டும் சம்பந்தப்பட்டிருப்பது போல தெரிகிறது. ஏன்னா அப்பதான் இயங்கும். அப்ப அது மாதிரி இங்க ஆத்மாவும் ஏதோ இந்த உடம்புக்குள்ள சம்பந்தப்பட்டிருப்பது போல தெரிகிறது. ஆனால் அப்படி இல்லை என்று நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி தான் இங்க மகான்கள் நமக்கு புரிதலை உண்டு பண்ணி அதை நமக்கு நிரூபிச்சு காட்டுறாங்க. அப்ப நம்ம இங்க ஒவ்வொரு அடுக்கு பரிமாணத்துல அப்படியே மேல வரும் இல்லையா? மேல வரும்போது என்ன பூத குணங்கள் என்ன பண்ணுது? வெளி உலகமா விரியுது. அப்ப அந்த வெளி உலகம் என்ன ஆகுது? எல்லாம் பொருள்மயம். இங்க பார்ப்பதெல்லாம் பொருளாக இருக்கிறது. ஆனால் அப்படி அறியப்படுகின்ற பொருட்கள் நான் அல்ல. அதுல ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிடுச்சு. அப்புறம் ஞான இந்திரியங்கள் இருக்கு இந்த உடல்ல. அப்ப இது வந்து என்ன? கருவிகள். அறியப்படுகின்ற ஞானத்தின் புரிதலுக்கு உள்வாங்குகின்ற கருவிகள். ஆனா இதெல்லாம் எப்படி இருக்கு? வெளிமுகமாகவே விவகாரத்தில் இருக்கிறது. அப்ப இந்த கருவிகள் நானா? இதுவும் நான் அல்ல. அப்போ இந்த கருவிகளை வைத்துக்கொண்டு இது எனக்கு பிடித்திருக்கிறது, இது எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப கண்ணால வந்து ஒரு மலரை பார்க்கிறோம். இது ரோஜா மலர் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மலர் எனக்கு பிடிக்கல. அப்புறம் இந்த குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த குணம் எனக்கு பிடிக்கல. அப்படின்னு நம்ம வந்து அந்த விருப்பு வெறுப்புக்குள்ள எதன் அடிப்படையில போறோம்? புலன்கள் அடிப்படையில போறோம். ஏன்னா புலன்கள் மூலமா உன்ன பார்த்து விரும்புறோம், உன்ன வெறுக்கிறோம். காது வழியா உன்ன கேட்கிறோம். அது நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிறோம்.
மூக்கின் வழியா ஒண்ணு நுகர்றோம். இந்த மனம் பிடிச்சிருக்கு, இந்த மனம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றோம். அந்த வாசனைகள. இது மாதிரி இங்க எல்லாமே எந்த அடிப்படையில நமக்கு விருப்பு வெறுப்பா மாறுது அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, புலன்கள் அடிப்படையில. அப்ப புலன்கள் அடிப்படையில நமக்கு விருப்பு வெறுப்பு உண்டாகுதுன்னா, அது யாருக்கு உண்டாகுது? ராமசாமிக்கா? குப்புசாமிக்கா? இல்ல. மனசுக்கு. ஏன்னா ராமசாமி, குப்புசாமியினுடைய மனதுக்கு தான் அந்த விருப்பு வெறுப்பு உண்டாகுது. அப்புறம் அவருக்கு தான் அந்த சந்தேகம், குழப்பம் உண்டாகுது. அவருக்கு தான் இது பிடிக்கும், பிடிக்காதுங்கிற நிலைப்பாடு உண்டாகுது. ஆனா நாம என்ன நெனச்சுக்கிறோம்? ராமசாமிக்கு இது பிடிக்கலன்னு நெனைக்கிறோம். குப்புசாமிக்கு இது பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறோம். ஆனா உண்மையா, இங்க ராமசாமி, குப்புசாமிங்கிறவங்க அவங்கவங்க மனோரீதியாகத்தான் இது பிடிக்கிறது, பிடிக்கவில்லை என்று சொல்கிறார்களே தவிர, உண்மையில் இங்க பிடித்தது, பிடிக்காததுங்கிறது வெளியே அப்படி ஒண்ணுமே இல்லையே! அப்படி புரிதல் உண்டாக்கிக் கொள்வது ஒவ்வொரு தனி மனிதன் தானே! அப்ப தனி மனிதன் எப்படி அந்த மாரி எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குங்கிறான், ஒண்ணு பிடிக்கலங்கிறான், ஒண்ணு நல்லதுங்கிறான், ஒண்ணு கெட்டதுங்கிறான். ஒருத்தனுக்கு நல்லதா இருக்கிறது இன்னொருத்தனுக்கு கெட்டதா இருக்கு. இன்னொருத்தனுக்கு கெட்டதா இருக்கிறது இவனுக்கு நல்லதா இருக்கு. இவனுக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்காதது இவனுக்கு பிடிக்குது. அப்ப இதெல்லாம் எப்படிங்க? எல்லாம் மாறுபட்டு கொண்டே இருக்கிறதே! என்ன காரணம்னா, மனசு. அததான் இங்க மகான்கள் சொல்றாங்க. அப்ப இந்த மனசு தான் இந்த விருப்பு, வெறுப்பு, சந்தேகம், குழப்பம், இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படிங்கிறது எல்லாமே. அப்ப இவ்வாறு வெளியே மாறுபட்டு காணப்படுவது எதுவும் நான் அல்ல. அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம நேர்த்தி பண்ணிக்கிட்டு வரோம். பஞ்சபூதங்கள்ல ஒவ்வொரு தத்துவத்தையும் நம்ம நேர்த்தி பண்ணிக்கிட்டே வரோம். அப்ப இங்க வந்து மனமும் நான் அல்ல. அப்ப புத்தி நானா? ஏன்னா புத்தி வந்து இது இது இன்னது என்று தீர்மானிக்கிறது. அப்ப இது சரி, இது தவறு என்று சொல்கிறது. அதனால அது தீர்ப்பு கொடுக்கிறது. ஆனால் அதுவும் உண்மையா? அதுவும் உண்மை அல்ல. அதுவும் நான் அல்ல. ஏன்னா, இப்ப நம்ம புத்தியினால வந்து ஒண்ணு சரி, ஒண்ணு தவறு அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறது வந்து நம்மை பொறுத்தவரைக்கும் நம்முடைய புத்தியில. இன்னொருத்தருடைய புத்தியில அது சரி, தவறு என்பது அவருக்கு புரியாம கூட போகலாம். அப்ப அவங்க அத எப்படி தீர்மானம் பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியாமல் கூட போகலாம். ஆகவே இங்க அவரவர்கள் மனோபாவம், புத்தி, அகங்காரம் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. ஆனால் என்றும் மாறாதவன் நான். அப்படிப்பட்ட நான் யார்? நான் அந்த சைத்தன்யம், ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க நம்முடைய பரிமாணங்கள, அந்த அடுக்குகளை இங்கு அறிவுறுத்துகிறார்கள் மகான்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப பஞ்சபூதங்களுடைய குணபேதங்கள், அந்த பஞ்சபூதங்களினுடைய குணபேதங்களினால் ஞான இந்திரியங்கள், அப்ப ஞான இந்திரியங்களால் மனம், மனதினால் புத்தி, புத்தியினால் அகங்காரம். அகங்காரம் என்ன பண்ணுது? நான் இதை பார்த்தேன், நான் இதை கேட்டேன், நான் இதை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப இது மாரி இது கர்த்தா, போக்தா அப்படிங்கிற அபிமானத்துக்குள்ள போய் சிக்குவதனால அந்த இடத்துல அகங்காரம் உண்டாகி விட்டது. ஏனென்றால் இதை நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது அகங்காரமா மாறுது. அப்புறம் நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது அகங்காரமா மாறுது. அப்ப இந்த அகங்காரத்துக்கு என்ன விஷயம்னா, இது தடை. மிக மிக நுண்மையான தடை. ஆத்மாவை அறிவதற்கான தடை. ஆக இந்த அகங்காரமும் நான் அல்லன் என்று நம்ம விடும்போது தான் ஆத்ம அனுபவம் உண்டாகும். அப்ப நம்ம அடுத்த படிநிலை என்ன? அகங்காரத்த கடந்தோம்னா தான் நம்ம சாட்சின்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம எப்ப அகங்காரத்த விடுறோமோ, அப்பதான் நம்ம எல்லாம் அறியும் அறிவாக பிரகாசிக்க முடியும். அப்பதான் நம்ம வந்து எல்லா நிலைகளிலும் குணபேதங்களை கடந்து குணாதீதனாக மாற முடியும். அப்ப இங்க சாட்சி சைத்தன்யமாக இருக்கின்ற நான் எதையும் செய்வது கிடையாது. என்னிடத்திலே எந்த மாற்றமும் நிகழ்வது கிடையாது. ஆனால் நான் இல்லாமல் இங்கு ஒன்றும் நடப்பதும் கிடையாது. அப்படிப்பட்டவன் தான் நான். அப்ப என்னுடைய வைபவம் இங்கு எல்லாமாக இருக்கிறது. அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி அத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உதாரணம் சூரியன் தான். ஏன்னா உங்களுக்கு வேற எந்த உதாரணமும் நான் குடுக்கவே முடியாது. இப்ப வந்து ஆத்மாவ காட்டிக் குடுங்கன்னா எப்படி காட்டிக் குடுக்க முடியும்? அந்த அறியும் பொருளே நீங்க. அப்ப உங்களுக்கு வேறாக ஒண்ண உதாரணமா நான் சொல்லணும்னா, இப்ப சூரியன் தான் நம்ம சொல்ல முடியும். சூரியன் இருப்பதினால, சூரியனுடைய அதிஷ்டானத்தினால இங்க எல்லாம் நடக்கிறது. அப்ப இங்க எல்லாம் நடப்பதினால, இப்ப சூரியன் வந்ததுனால தாமரைப்பூ மலர்வதும், பறவைகள் எல்லாம் இரை தேடி வெளியே கிளம்புவதும், மனிதர்கள் எல்லாம் விவசாயம் செய்வதற்காக விவசாய பூமியில கால் வைப்பதும் நடக்கும். இத பார்த்த உடனே சூரியன், ஆஹா! நான் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்குமா? நான் வந்து தான் இந்த விவசாயிகள் எல்லாம் எழுப்பி வந்து வேலைக்கு அனுப்புறேன். நான் வந்ததுனால தான் இந்த தாமரைப்பூ வந்து அப்படியே மலர்ந்தது அப்படின்னு என்னைக்காவது சூரியன் வந்து அகங்காரம் அடையுமான்னா, அகங்காரம் அடையாது. அது பாட்டு அது வரும், போகும்.
அது கூட வருவது போவது இல்ல உண்மையிலேயே. அது அப்படியே தான் இருக்குது. பூமி சுத்துறதுனால நமக்கு ஏதோ சூரியன் வருவதனால பகல் வருவது போலவும், சூரியன் மறைவதனால இரவு வருவது போலவும், அப்ப பகலும் இரவும் மாறி மாறி வருவதற்கு காரணம் சூரியன் என்பது போலவும் நாம் தவறாக புரிந்து வைத்துக் கொண்டிருப்பது போலவே, இங்கும் நம்ம அப்படித்தான் ஆத்மாவை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆத்மா ஏதோ நம்ம உள்ள வருவதாகவும், அது உயிராக நமக்குள்ள இருப்பதாகவும், அதனால நான் ஏதோ இயங்குவதாகவும், அப்புறம் அது போயிட்டதாகவும், அது போனதுனால உயிர் போய்விட்டது என்று சொல்வதாகவும் நாம இங்க பார்க்கிறோம் இல்லையா? இது எல்லாமே எப்படி நம்ம சூரியனை வந்து 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 போகிறது என்று புரிந்து கொள்கிறோமோ, அதுபோல இங்க ஆத்மாவும் வந்து வந்து போகிறது என்று புரிந்து கொள்கிறோம். அது 2மே தவறு. அப்ப நம்ம இத விசாரணை பண்ணி பார்த்தோம்னா, இங்க உண்மையில் சூரியன் வருவதும் இல்லை, போவதும் இல்ல. சூரியன் அப்படியே தான் இருக்குது. ஆனா பூமி தான் தன்னைத்தானே சுற்றுவது இல்லாம, சூரியனையும் சுற்றி வருவதனால இரவு, பகல் உண்டாகிறது. இது சயின்ஸ் படி நம்ம எப்படி படிச்சுட்டு ஒத்துக்கிறோமோ, அதே மாரி ஆத்மாவும் வருவதும் இல்ல, போவதும் இல்ல. அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், சுயம் பிரகாசமாய் இருக்கிறது. ஆனால் அது வருவது போவது போல ஏன் தெரிகிறது? இந்த உடலும், மனதும் உண்டாக்கப்பட்டதினால, இந்த ஊடகத்தின் வழியாக அவ்வாறு அது வந்து போவது போல மனசு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்குங்கிறது எப்படி? மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டதை வைத்துக்கொண்டு அப்படி புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுகிட்டு, அப்ப இந்த தவறான தகவலை நம்ம நீக்க வேண்டும். அத மட்டும் தான் நாம இங்க செய்யணும். அப்ப அதை செய்துவிட்டால், நான் யார்? நான் அந்த தூய அறிவு, ஆத்மா, சாட்சி சைத்தன்யம் என்பது நமக்கு தெரிய வரும். அப்ப இதுதான் நான் அப்படின்னு இங்க நிரூபிக்கிறாரு. அப்ப என்ன இடத்துல நமக்கு வந்து இந்த உலகத்தின் மீது ஒட்டுதல் உண்டாகுது அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பௌதீக உடம்பு எடுத்து நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்மகிட்ட இருக்கிற இந்த உடல் என்ன பண்ணுதுன்னா, ஞான இந்திரியங்கள் மூலமா இந்த உலகத்துல ஒட்டிக்குது. இந்த உலகம் உண்மை என்பதாக ஒட்டிக்குது. மனசு மூலமா ஒட்டிக்குது. புத்தியின் மூலமா ஒட்டிக்குது. ஒட்டிக்குதுன்னா நீங்க சொல்றது என்ன? இந்த உலகம் உண்மையில் இருக்கிறது என்று அதோட போய் அட்டாச்மெண்ட் ஆயிடுது. இந்த மைண்டும், பாடியும். அப்புறம் அது இந்த உலகம் வேறு, நான் வேறு, இவன் அப்படி, இவன் இப்படின்னு சொல்லி எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு, அந்த அகங்காரம், மமகாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்கும்போது, அந்த கர்த்தா, போக்தாங்கிற அபிமானம் நமக்கு அகங்காரத்துல உருவாகுது பாத்தீங்களா? அந்த இடம் தான் நமக்கு நான் அப்படிங்கிற ஒரு பிழை உண்டாகுது. அத நம்ம கடந்தோம்னா தான் நமக்கு சாட்சி சைத்தன்யம்ங்கிறது புரியும். அப்ப முதல்ல நமக்கு அந்த நானுங்கிற அகங்காரம் வந்து எப்போ தூக்கத்துல இருந்து நம்ம விழிக்கிறோமோ அப்பயே வந்துடும். அந்த நான் தான் முதல் எண்ணம். பகவான் ரமண மகரிஷி இத சொல்லுவாரு. அதாவது ஒருத்தன் கனவு கனந்தாலும் சரி, ஆழ்ந்து உறங்கினாலும் சரி, அவன் விழிப்பு நிலைக்கு வரும்போது முதல்ல உண்டாகக்கூடிய எண்ணம் என்னன்னா, நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்ப நான்னு அவன் விழிச்ச உடனே நான் எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அதுதான் முதல் அகங்காரம். அதுக்கப்புறம் நான் வந்து எழுந்துட்டேன், நான் இத செய்றேன், அத செய்றேன், நான் இப்படி பண்ண போறேன். அப்புறம் நான் இப்படி பண்ணுனேன். அப்புறம் நான் இப்படி அனுபவிச்சேன். அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்ப அத்தனைக்கும் ஆதாரமா ஒரு நான் உள்ள வந்ததுனால, இத்தனையும் வந்துடுது இல்லையா? அப்ப இங்க தான் நமக்கு வந்து நானுங்கிற ஒரு பிழை உண்டாகி விட்டது. அந்த பிழை தான் நம்ம நீக்க வேண்டும். இப்ப நேர்த்தி பண்ணி நம்ம நீக்குனா, இங்க உண்மையில இங்க நான் என்று சொல்வது யாரு? அந்த சாட்சி சைத்தன்யம் மட்டும் தான் நான்னு சொல்ல முடியும். அப்ப அப்படிப்பட்ட அந்த சாட்சி சைத்தன்யத்தினிடத்தில உடலும் இல்ல. அது உடல் கிடையாது. அது நிர்குண வடிவமா, உணர்வு மயமா இருக்கு. அது வந்து இந்த உபாதியாகிய உடலிலே பட்டு பிரகாசிப்பதினால, நமக்கு ஏதோ விவகாரம் நடப்பது போல தெரிகிறது. அதனால நாம் என்ன பண்றோம்? அகங்காரத்தோட போயி, நான் என்று அபிமானித்து குழம்பிக் கொள்கிறோம். அதுதான் பந்தம் என்று இங்க புரிய வைக்கிறார். அப்ப நாம இப்ப என்ன பண்ணலாம்? நடைமுறையில நம்ம இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு எந்த அனுபவம் வந்தாலும் சரி வாழ்க்கையில, இப்ப நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, இந்த உடலும், மனசும் உங்களுக்கு கருவிங்கிறதுனால, எப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்தாலும், அது ஒலியாக இருக்கலாம். அந்த ஒலி என்பது சவுண்ட், சப்தமாக இருக்கலாம். அல்லது காட்சி, இன்னொரு ஒலி இருக்கு இல்லையா? லைட் ஒலி. அது காட்சியாக இருக்கலாம். அல்லது சுவையாக இருக்கலாம். இது எங்க, எப்படி வந்தது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எதன் வழியாக வந்திருக்கும்? இந்திரியங்கள் வழியா தான் வந்திருக்க முடியும். நீங்க பார்க்கிற ஒரு பொருளாகட்டும், கேட்கிற ஒரு விஷயமாகட்டும், அல்லது நீங்க சுவைக்கிற ஒரு சுவையாகட்டும், எதன் வழியாக வந்தது உங்களுக்கு? இந்திரியங்கள் வழியாக வந்திருக்கிறது. அப்ப அந்த இந்திரியம் எப்படி? இந்த பௌதீக உடலாகிய இந்த பருவுடலில் இருப்பதினால, இங்க மனசு என்ன பண்ணுது? அந்த இந்திரியங்கள வச்சுக்கிட்டு, இது மாரி விவகாரங்களுக்குள்ள போயிடுது. அப்ப அதனால என்ன ஆகுது? இந்த விவகாரங்களுக்குள்ள போகிறதுனால, அந்த சுவை உணர்வுல போய் சிக்கிக்கிட்டு, எனக்கு இந்த சுவை பிடிச்சிருக்கு, இந்த சுவை பிடிக்கலங்குது. அப்புறம் அந்த காட்சி விஷயங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு, எனக்கு இந்த காட்சி பிடிச்சிருக்கு, இந்த காட்சி பிடிக்கலங்குது.
அதே மாரி கேட்கின்ற விஷயங்கள்ல, எனக்கு சினிமா பாட்டு கேட்கறதுக்கு நல்லா பிடிச்சிருக்குங்க. பக்தி பாட்டு கேட்கறதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுது. அப்ப இதெல்லாம் என்னன்னா, அதான் மைண்டினுடைய ப்ளே. அதாவது மனசு வந்து இந்த இந்திரியங்கள் வழியா சில விஷய சுகங்கள பற்றுவதனால, அந்த பற்றிக்கொண்ட விஷய சுகங்களின் மீது ஏற்படுகின்ற அபிமானத்தினால, அதுல ஆழமா சிக்கிக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து விடுபட முடியல, அந்த மனசுனால. அப்ப இங்க தான் நம்ம விசாரணை பண்ணணும். இங்க தான் நம்ம விழித்துக்கொண்டு, விவேகத்தினால, இப்ப நான் யார்? நான் இந்த இந்திரியமா? நான் இந்த மனமா? நான் இந்த பௌதீக உடலா? அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னா ஆராய்ந்து பார்த்தா, நமக்கு புரியும். இத்தன நாள் நமக்கு தெரியாம நான் இந்த உடம்புன்னு நெனச்சுக்கிட்டு, அகங்காரத்துல இத நான் செய்றேன், நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நமக்கு புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து இந்திரியங்களும், மனசும் பூந்துகிட்டு இப்படிலாம் வேலை செஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா இதையெல்லாம் அறிகின்றவன் தான் நான். நான் அந்த ஆத்மா, தூய அறிவு, சாட்சி அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அப்ப இந்த நடைமுறை நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துட்டா, இதுதாங்க சாதனை. இதுதான் நிதித்தியாசனம். இப்படிதான் நீங்க வந்து நடைமுறைப்படுத்தணும். வேற எந்த வழியும் கிடையாது. நீங்க வந்து உடம்ப நான் என்று அபிமானிக்கிற வரைக்கும் உங்களால வந்து வெற்றி பெறவே முடியாது. இந்த உடல் கடந்து அந்த உணர்வு தான் நான் என்று இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக புரிந்து கொண்டு, அதை நம்ம நடைமுறை கொண்டு வரணும். அப்ப நம்ம தினசரி வாழ்க்கைக்கான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அனுபவங்களின் மீது நமக்கு கவனம் இருக்கணும். அந்த கவனத்தின் மீது நமக்கு விசாரணை இருக்கணும். அந்த விசாரணையினால் அடைந்த விவேகத்தினாலே, நான் சாட்சி என்று நம்ம திடமாக நிற்க வேண்டும். அப்ப இதுதான் ப்ராசஸ். அப்ப நமக்கு வருகின்ற அனுபவங்கள் எல்லாம் எதனால நடக்குது? சாட்சியாகிய என்னுடைய இருப்பினாலே நடக்குது. எப்படி நடக்குது? இப்ப நான் சுவை உணர்வு ஆகிய நாக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, நான் ஒண்ண சுவைச்சு பார்த்து இது இனிப்பா இருக்கு, இது புளிப்பா இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, அப்ப அந்த இனிப்புச் சுவை, அந்த புளிப்புச் சுவையை உணர்ந்தவன் யார்? நாக்கா? கிடையாது. ஏன்னா நாக்குங்கிறது ஒரு கருவி மாத்திரமே. அப்ப நாக்கின் மூலமாக இது இனிப்பு, இது கசப்பு, இது புளிப்பு என்று உணர்கின்றவன் ஒருவன் இருக்கின்றான். அவன்தான் நீ. அப்ப அப்படிப்பட்ட என்னுடைய இருப்பினால் தான் இங்க எல்லாம் இருக்கிறது. இதுதான் இங்க விசேஷத்தன்மை. இத புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டா தான், நான் இப்படி இருக்கிறேன். என்னுடைய வைபவம் தான் இந்த பிரபஞ்சம். என்னுடைய ஊடகம் தான் இந்த உடலும், மனசும். அப்ப இங்க அனைத்தையும் அறிகின்றவனாக நானே இருக்கின்றேன். ஆனால் அப்படிப்பட்ட அறியக்கூடியவைகள் எல்லாம் எனக்கு வேறாக இருக்கின்றது. ஆகவே நான் அவைகளுக்கு அப்பாற்பட்ட சாட்சி மாத்திரமே. அப்ப இது புரிஞ்சிட்டா, நான் யூஸ் பண்ற ஊடகத்தின் வழியாக அந்த காரியம் நடக்கும். அந்த அனுபவங்களும் ஊடகத்தின் மூலமா நிகழும். ஆனா என்னுடைய அதிஷ்டானத்தினால, என்னுடைய இருப்பினால் தான் அது நிகழ முடியும். நான் இருப்பதினால் தான் அந்த நாக்கானது, இது இனிப்பு சுவை, இது கசப்பு சுவை, இது புளிப்பு சுவை என்று சொல்லும். நான் இருப்பதினால் தான் அந்த கண்களானது, இது ரோஜா பூ, இது மல்லிகை பூ என்று சொல்லும். நான் இருப்பதினால் தான் மூக்கானது, இது மல்லிகை மணம், இது ரோஜா பூவினுடைய மணம் என்று நுகரும். அப்ப இங்க எல்லாமே 5 புலன்களின் வாயிலாக நடக்கின்ற அனுபவங்களுக்கு ஆதாரமாக மனசு இருந்தாலும், அறிபவனாக மனசு இருந்தாலும், அறியப்படுகின்ற பொருட்களாக இந்த உலக விவகாரங்கள் இருந்தாலும், இதற்கு பின்னாடி அறிவு இருக்கிறது. இத மறந்துடக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயமே. அப்ப அறிவின் அதிஷ்டானத்தில் இங்கு அறிபவனாகிய மனமும், அறியப்படுகின்ற பொருட்களாகிய இந்த பிரபஞ்சமும் நிகழ்கிறது. நிகழ்கிறதுன்னு தான் சொல்லணும். இது அப்படியே வந்து இருக்கிறது, சாஸ்வதம், சத்தியம் அப்படின்னு நினைச்சிடக் கூடாது. ஏன்னா, இங்க என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது. நான் இத வேண்டான்னு முடிவு பண்ணா எல்லாத்தையும் எனக்குள்ள ஒடுக்கிக்குவேன். நான் ஒடுக்கிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் இதே உடம்பையும், மனசையும் தினசரி இரவுல ஒடுக்கிக்கிறேன். எனக்கு வேண்டான்ட்டு. ஆனா, அத நான் தான் ஒடுக்கிக்கிறேன்னு நெறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்ப என்னுடைய பயன்பாட்டின் நிமித்தம் எனக்கு இந்த உடலும், மனசும் இப்ப விவகாரத்துல வேண்டான்னு சொல்வதினால, நான் இரவுல ஆழ்ந்த உறக்கத்துல கொண்டு போய் இது 2யும் ஒடுக்கிக்கிறேன். அப்போ உலகம் மறைஞ்சு போயிடுது. உறவுகள் மறைந்து போயிடுறது. அப்புறம் உத்தியோகம் மறைஞ்சு போயிடுது. என்னென்ன தெரியும் உங்களுக்கு இந்த உலகத்துல? எல்லாமே மறைஞ்சு போயிடும். இந்த உறவுகள், உத்தியோகமா? நீங்க எவ்வளவு பெரிய அறிஞனா வேணா இருங்களேன். பெரிய பாண்டித்யம் பெற்ற பண்டிதனா கூட இருங்களேன். நான் அத படிச்சிருக்கேன், இத படிச்சிருக்கேன். அட்டமா சித்துக்கள் பெற்றிருக்கிறேன். 64 கலைகள்ல நான் வல்லுனன். எனக்கு போர் தெரியும். எனக்கு அது தெரியும், இது தெரியும்ன்ட்டு நீங்க எத்தன கலைகள் வேணா கற்று வச்சவனா இருங்களேன். அப்போ நீங்க உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய திறமைசாலியா இருந்தாலும் கூட, நீங்க தூங்கும்போது நீங்க யாருன்னே தெரியல.
அப்ப எல்லாமே ஏன் காணாம போச்சு? அதுதான் அந்த ஒடுக்கம். அங்க உடலும், மனசும் இருந்தால் மட்டும் தான் உலகம் விரியும். அப்படி விரிகின்ற உலகத்தினுடைய வைபவம் தான் இந்த புலன்களும், மனசும். அப்ப இப்படிதான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டு இங்க நிகழ்வுல நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் அறிகின்ற ஒருவன் இருக்கிறான். அவன்தான் சாட்சி. அதுதான் நான். அப்படின்னு நம்ம உணர்ந்த பிறகுதான் நமக்கு இந்த அவஸ்தாத்ரய சாட்சி நிலை புரியும். அப்ப நான் விழிப்பு நிலையிலயும் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இங்க ராமசாமி, குப்புசாமியும், கமலாவும், விமலாவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க நிகழ்ற நிகழ்வுகள் எல்லாம் என்னுடைய இருப்பினாலே நிகழ்கிறது. ஆனா உண்மையில் அந்த கமலா, விமலாவோ, அந்த ராமசாமி, குப்புசாமியோ நான் அல்ல. நான் அந்த அறிவு, ஆத்மா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டா, நமக்கு எப்படி அந்த தேர்ட் பெர்சனா இருக்கக்கூடிய ராமசாமி, குப்புசாமிய நம்ம நான் இல்லன்னு தைரியமா சொல்ல முடியும்? அவங்க வேறையா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சொல்ல முடியும். அது மாதிரி இங்க நம்முடைய பாடி, மைண்டையும் நம்ம வேற மாதிரி பார்க்கணும். ஆனா நாம அப்படி பார்க்கறது இல்ல. நாம எப்படி பார்க்கிறோம்னா, ஏதோ இந்த பாடி, மைண்ட் தான் நானுங்கிற மாரியும், அந்த ராமசாமி, குப்புசாமியும், கமலா, விமலாவும் தான் வேறங்கிற மாரியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க இதையும் கடந்து, இந்த உடலையும், மனதையும் கடந்து நின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே விவகாரத்துக்குள்ள இருக்கிற மாரி ஒரு தோற்றம் தான். இந்த உடம்பு, மனசு உண்மையிலே இல்ல. அங்க குப்புசாமி, ராமசாமி உண்மையிலேயே இல்ல. கமலாவும், விமலாவும் உண்மையிலேயே இல்ல. அப்ப இது எல்லாம் உண்மையிலேயே இருப்பது போல தோன்றுவதற்கு காரணம், இந்த உடம்புங்கிற ஒரு ஊடகம், இந்த மனசுங்கிற ஒரு ஊடகத்தின் வழியா இப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உடலையும், மனதையுமே நான் இரவுல ஒடுக்கும்போது, இந்த உடலும், மனசு ஒடுங்கி போவது போலவே, எனக்கு உறவுகளாக இருக்கிற ராமசாமியும், குப்புசாமியும் ஒடுங்கி விடுகிறார்கள். கமலாவும், விமலாவும் கூட ஒடுங்கி விடுகிறார்கள். அப்ப இந்த உலகமே ஒடுங்கி விடுகிறது. அப்போ என்னுடைய இருப்பு என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை நான் அறிவதற்கான ஊடகமாக இந்த உடலையும், மனதையும் கொண்டு என்னை நான் பார்க்கின்றேன். அப்படின்னு நம்ம சொல்றதுதான் கண்ணாடி தத்துவம். கண்ணாடியில நீங்க போய் நிக்கும்போது அங்க ஒரு தோற்றம் உண்டாகும். அது உங்களுடைய தோற்றம் தான். ஆனால் அது தோற்றம் மாத்திரமே. அது உண்மையா? கண்ணாடியில என்னுடைய உருவம் தெரிஞ்சிடுச்சுங்க. அது உண்மையான உருவம் தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க இருப்பதுனால அந்த உருவம் தெரியுது. ஆனால் அது தோற்றம் தானே. அது மாரி இங்க பிரம்மம் இருப்பதினால உலகம் தெரியுது. ஆனால் இது தோற்றம் தானே. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இப்படிதான் எங்க சாஸ்திரம் ஆழமான உண்மைய புரிய வைக்குது. அப்ப இத புரிஞ்சுக்கிட்டா, நம்ம தினசரி வாழ்க்கைக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு அனுபவத்தையும் கவனிங்க. இந்த சுவை உணர்பவன் யார்? இந்த ரோஜா மலரை பார்ப்பவன் யார்? இந்த அத்வைத வேதாந்தத்தை கேட்பவன் யார்? இப்ப இந்த அத்வைத வேதாந்த பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் யாரு? நீங்களா? ராமசாமியா? குப்புசாமியா? இல்ல கமலா, விமலாவா? கிடையாது. விசாரணை பண்ணி பாருங்க. இதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. அதுதான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது, படைச்சுக்கிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்குது. அத வச்சு தன்னையே தான் அறிஞ்சுகிட்டு இருக்கு. நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வ அத அனுபவமாக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அது இருப்பதினால் இங்கு நீங்கள் நடைமுறையில் எப்படி வாழ வேண்டும்னா, அது என்னுடைய அனுபவம். அந்த அனுபவத்தை தள்ளாதே. ஏனென்றால் அதற்கான ஊடகத்தை நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். அந்த ஆத்மா பேசுனா எப்படி பேசும்? என்னுடைய அனுபவம் இது. நான் ஒரு ஊடகத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறேன். இந்த மனதையும், உடலையும் கொண்டு நான் இவைகளெல்லாம் அனுபவிக்கின்றேன். ஆகவே அந்த அனுபவத்தை தள்ள வேண்டியது கிடையாது. அனுபவத்தில் கரைந்து போகலாமா? வேண்டியதில்லை. எதற்காக அனுபவத்தில் கரையணும்? கரைந்து போக வேண்டியதும் இல்லை. அப்ப அனுபவம் தெரிகிறதே. ஆமாம். நான் இருப்பதினால் தெரிகிறது. நான் இருப்பதினால் கண்ணாடியில் என்னுடைய உருவம் தெரிகிறது. நானே இல்லை என்றால் கண்ணாடியிலே உருவம் தெரியாது. அப்ப நான் இருப்பதினால் அதில் தெரிகின்ற உருவத்தை நான் மறுக்க முடியாது. ஆனால் அது உருவம் தான். வெறும் தோற்றம் தான். அது ஏன் அந்த தோற்றம் உண்டானது? கண்ணாடியினால் உண்டானது. அது மாதிரி இங்க ஆத்மாவினுடைய பிரதிபிம்பமான இந்த உலகம் எப்படி உண்டானது? இந்த உடலும் மனமும் இருப்பதினால் உண்டானது. அப்ப இந்த சைத்தன்யத்துக்கு கண்ணாடி எது? இந்த உடலும் மனசு தானே. அப்ப இது உமக்கு புரிந்து விட்டால் போதும். நான் அந்த தூய அறிவு, சாட்சி, ஆத்மா என்பதில் எந்த சந்தேகமும் உண்டாகாது. அப்ப இங்க ஒரு மகா வாக்கிய பயிற்சியா நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா, இந்திரியம் பார்க்கிறது. மனம் அதற்கான எதிர்வினையை செய்கிறது. அகங்காரமோ நான் நான் என ஆர்ப்பரிக்கிறது. ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் அறிகின்ற சாட்சியாக்கிய நான் மட்டும் மாறாமல் இருக்கின்றேன். அப்ப உண்மையா நான் மட்டும் மாறுவதே கிடையாது. மாற்றங்கள் எல்லாம் தோற்றத்தில் தான். அந்த தோற்றம் எப்படி? கண்ணாடியினால்.
ஏன் கண்ணாடியில் தோற்றம் அப்படி இருக்கிறது? கண்ணாடியின் குறைபாடு. கண்ணாடி தெளிவாக இருந்தால் என்னுடைய தோற்றம் தெளிவாக இருக்கும். கண்ணாடி கலங்கி இருந்தால் தோற்றம் கலங்கி இருக்கும். கண்ணாடி பாதரசம் போயிருந்தா என்னுடைய தோற்றம் சரியாகவே தெரியாது. அப்ப அது மாதிரி இங்க ஊடகமாகிய உடலும் மனசும் சரியில்லை அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எப்படி ஆத்மாவை அறிந்து கொள்வான்? அவன் அறிந்து கொள்ளவே முடியாது. அப்ப அதுதான் இங்க பாயிண்ட். பல கோடி மனிதர்கள்ல ஏதோ ஒரு மனிதன் உணர்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அவன் ஒருத்தன் தான் பியூரிஃபிகேஷனா இருக்கிறான். அந்த பர்ட்டிகுலர் பாடி மைண்ட் தான் பியூரா இருக்கு. அப்ப அதுலதான் ஆத்மா பிரகாசிக்கிறது பியூரா பார்க்க முடியும். வேற பாடி மைண்ட் எல்லாம் எப்படி இருக்கு? கலங்கி இருக்கு. அப்ப அந்த கலங்கிய பாடி மைண்ட்ல ஆத்மா பிரகாசிக்கிறது பார்க்க முடியல. பிரகாசிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த ரிஃப்ளெக்ஷனா நமக்கு கிளியரா தெரியல. இப்ப நான் கலங்கிய கண்ணாடி முன்னாடி நின்னாலும் நான் இருக்கிறது உண்மைதான். நல்ல கிளியரா இருக்கிற கண்ணாடி முன்னாடி நின்னாலும் நான் இருக்கிறது உண்மைதான். ஆனா என்னுடைய இருப்பை காட்டி கொடுக்கிற மிஸ்டேக்கும் பியூரிஃபிகேஷனும் எங்க இருக்கு? எதிரில் இருக்கிற கண்ணாடியில. அது மாதிரி இங்க நம்மிடத்திலே, நம்முடைய மனதிலே, உடலிலே, புலன்களிலே இருக்கிறது. அப்ப புலன்கள் குறைவாக இருக்கிற ஜீவர்கள் ஏன் தன்னை அறிந்து கொள்ள முடியவில்லை? முடியாது. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. 5 அறிவு பரிமாணத்துக்குள்ள மிருகமா இருக்கிற வரைக்கும் முடியாது. ஆனால் அந்த 5 அறிவு கொண்ட மனிதன் 6ஆம் அறிவு பரிமாணத்திலே மனதை கொண்டு விவேகத்தினால விழித்துக் கொள்ளும் போது இப்படிப்பட்ட விவரங்கள் புரிகிறது. இந்த இடத்துலதான் மனித பிறவி சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. அதுதான் இந்த இடத்துல சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்குது. அப்ப இந்த ஸ்லோகத்துல சாதகனுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் சொன்னது எதையுமே மனப்பாடம் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. புரிஞ்சுக்கிட்டா போதும். அனுபவம் வந்த உடனே உங்களுக்கு என்ன அனுபவம் வந்தாலும் சரி, அது என்னங்கிறத கவனிங்க. அவ்வளவுதான். அந்த அனுபவங்களை கவனிங்க. அந்த அனுபவத்துக்கு ஆதாரமா நான் இருப்பதினால இந்த அனுபவம் நிகழுது. ஆனா இந்த அனுபவம் நிகழ்வதற்கான ஊடகம் இந்த உடலும் மனசும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டா அவ்வளவுதான். இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். அதை வேடிக்கை பார்க்கிற சாட்சி மாத்திரம் நீங்க இருந்துகிட்டே இருக்கலாம். அப்ப சாட்சின்னு நீங்க உங்களை சொல்லணுமா, அல்லது நீங்க சாட்சியாக நீங்க மாற வேண்டுமா அப்படின்னு கேட்டா, எதுக்கு மாறணும்? நீங்க ஏற்கனவே சாட்சி தானே. நான் போய் சாட்சியா மாறிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க இந்த படைப்பே உண்டாக்கி அந்த படைப்பை பார்க்கின்றவனாக நீங்க இருக்கிற போது, நான் ஏதோ திருப்பி நான் சாட்சியா மாற போறேன் அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு அஜ்ஞானமா தான் மாறப்படும். ஆகவே சாட்சி எப்போதும் நீயே. குழப்பம் மட்டும் நீங்கினால் போதும். இதற்கான குழப்பத்தை மட்டும் நீங்க நீக்கி கொண்டால் போதும். இதுதான் இங்க சாதகனுக்கான உபதேசம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஸ்லோகம் 5. கதாச்சித் பிஹிதே கர்ணே ப்ரூயதே சப்த ஆந்தரஹா பிராணவாயௌ ஜடராக்னௌ ஜலபானேன பச்சனே வியாஜ்யந்தே ஹ்யாந்தராஹ ஸ்பர்சா மீலனே சாந்தரம் தமஹ உத்காரே ரசகந்தௌ சேத்ய க்ஷானாம் ஆந்தரக்ரஹ. இந்த செயல், இந்த 5வது செயல் அருமையா என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, இப்போ சில நேரங்களில் நம்முடைய காது மூடப்பட்டிருந்தாலும் உள்ள ஒரு ஒலி கேட்கும். அதே மாதிரி உயிர் வாயுனுடைய இயக்கத்தில நம்ம உடம்புக்குள்ள அக்னி ஜீரண சக்தியை உண்டு பண்ணி நம்ம உண்ணுகின்ற உணவை செரிமானம் பண்ணும். அப்ப நீர் குடிக்கும் போதும் உணவு உண்ணும் போது கூட அங்கே உள்ள சில மாற்றங்கள் உணரப்படும். அப்ப கண்கள் மூடப்பட்டிருந்தால் இருள் தெரியும். ஏப்பம் வரும்போது உள் சுவை அல்லது உள்ளே இருந்து வருகின்ற அந்த உணவின் மனம் தெரியும். அப்ப இவ்வாறு இந்திரியங்கள் ஆனது வெளியே பார்ப்பது போல உள்ளேயும் சில அனுபவங்களை பெறுகின்றன அப்படிங்கிறது இந்த செயல்ல சொல்ல வராரு. இந்த செயல்ல வித்யாரண்யர் என்ன புரிய வைக்க வர்றாரு அப்படின்னா, பஞ்சபூதங்களை வைத்து உண்டாக்கப்பட்ட இந்திரியங்கள் புறத்திலே தான் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றன. எப்பொழுதும் வெளியே தான் பார்த்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் புலன் கடந்த இந்த உடல், ஒட்டுமொத்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடலுக்குள்ளதான் அந்த புலன்கள் எல்லாம் இருக்கு. கண்ணு பாக்குது, காது கேக்குதுனாலும் இந்த பௌதீக உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறதுனால, அப்ப கண்ணு மூடப்பட்டால் அங்க ஒரு இருளை அனுபவமாக்குறவன் யாரு? ஏப்பம் வருது அப்படிங்கும்போது ஏப்பத்துல இருந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய ஸ்மெல் வருதுன்னா அந்த ஸ்மெல்ல உணர்கின்றவன் யாரு? அப்ப இதெல்லாம் இந்திரிய அனுபவங்கள்ல வெளியிருந்து மட்டும்தான் நிகழணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த உள்ள இருந்தும் நிகழும். அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போனோம்னா எப்படிங்க இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போறது அப்படின்னா, இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கண்ணுங்கிற ஒரு இந்திரியம் இருந்தா நம்ம எல்லாம் பார்த்துடலாம், காதுங்கிற ஒரு இந்திரியம் இருந்தா நம்ம எல்லாம் கேட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
ஆனா உண்மையிலேயே கண்ணு திறந்த மாதிரியே ஒருத்தன் ரோட்ல நடந்துட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு பார்வை தெரியாது. ஒருத்தன் காது நம்மள மாரியே வச்சுக்கிட்டு நடந்துட்டே இருப்பான். நீங்க அவன ராமசாமி, ராமசாமின்னு 50 முறை கத்துனாலும் திரும்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கு காது கேட்காது. அப்ப என்னங்க பார்க்கறதுக்கு அவன்கிட்ட கண்ணும் இருக்குது, காதும் இருக்குது. என்ன நடக்கல? அப்ப கண்ணு, காதுங்கிற புலன்கள் இருந்தால் மட்டும் போதாது. அதற்கான சக்தி இருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் இங்க பாயிண்ட். இங்க என்ன புரிய வைக்க விரும்புறாரு அப்படின்னா, புலன்கள் என்று வெளி விஷயங்களுக்குள்ள பார்க்கிற இந்த கண்ணு, காது எப்படி இயங்குதுன்னா, மனதை பிரதானமாக கொண்டுதான். ஏன்னா மனசு தான் இப்போ கண் வழியா உன்னை பார்த்து இது ரோஜா பூ, இது மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லும். மனசு இல்லைன்னா உங்களுக்கு கண்ணு விரைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா ஐடென்டிபிகேஷன் நடக்காது. அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, புலன் இருந்தால் மட்டும் போதாது. புரிதல் மேம்பட வேண்டும். அப்ப அதுக்கு என்னங்க அடையாளம் கேட்டீங்கன்னா, சின்ன குழந்தை தான். இப்ப சின்ன குழந்தை வந்து கை குழந்தைய எடுத்து நீங்க மடியில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது அப்படியே திருதிருன்னு முன்னாடி பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த குழந்தைக்கு இது ரோஜா பூ, இது மல்லிகைப்பூ, இது வந்து மல்லிகை பூனுடைய வாசனை, இது ரோஜா பூவுடைய வாசனை அப்படிலாம் சொல்லி புரிய வைக்க முன்னாடி அது எப்படி பார்க்கும்? சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட பிறகு தான் இது ரோஜா பூ, இந்த கலர்ல இருக்கு. வெள்ளை கலர்ல இருந்தா இது மல்லிகைப்பூ. அப்புறம் இதனுடைய ஸ்மெல் வந்து இப்படி வந்தா இது மல்லிகையினுடைய மணம். இந்த ஸ்மெல் வந்தா இது ரோஜா பூவினுடைய மணம். அப்புறம் பார்வையினால இத பார்த்தா இது ரோஜான்னு நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இத பார்த்தா நான் மல்லிகைன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப எல்லாமே மனம் இருப்பதினால தான் இந்த பகுத்து பிரித்து பார்க்கின்ற அந்த புத்திசாலித்தனமும் நம்மிடத்துல கைகூடி வருது. அப்ப இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதற்கு பின்னாடி அதிஷ்டானமா மைண்டு அந்த புத்தி இருக்கு. அப்ப இது 2 இருந்தா தான் இங்க எல்லாம் இருப்பது தெரியும். அப்ப அது மாதிரி இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, காது மூடப்பட்டிருந்தாலும் சில ஒலிகள் கேட்கும். கண்கள் மூடப்பட்டிருந்தாலும் இருள் உணரப்படும். அப்ப இதையெல்லாம் உணர்பவன் யார்? அந்த உள்ள இருக்கிற ஒலியை கேட்பவன் யார்? அப்படின்னு நீங்க இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தா போய் பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்க உள்ள இருக்கிற உணர்வு. அது அப்பவும் ஒரு மைண்ட் மீடியத்த வச்சு உணரும். நீங்க எப்பயுமே வெளி புலன்கள வந்து மைண்ட மீடியமா வச்சு வெளிய மட்டுமே பார்க்கும்னு நெனச்சிடக்கூடாது. உள்ளயும் பார்க்கும். அப்படி உள்ள பார்க்கறதுனால தான் உங்களுக்கு கண்ண மூடி நீங்க தியானத்துல உட்காரும்போது ஒரு வெள்ள புள்ளி எனக்கு நெற்றி பொட்டுல வருதுங்க. அதுதான் ஆத்மாவா? அப்படின்னு நெறைய பேர் கேட்கிறீங்க இல்லையா? அப்ப அந்த வெள்ள பொட்டு மாரி புள்ளி மாரி வருதுங்களே, வெள்ள ஒளி ஒண்ணு தோன்றுதே, அதுவா ஆத்மான்னு கேட்டா, அப்ப அதை பார்ப்பவன் யார்? உங்களுக்கு கண்ணே இல்ல. நீங்க கண்ண மூடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உள்ள இருக்கிற ஒளிய ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப அந்த பார்ப்பவன் யாரோ அவன்தான் நீங்க. ஆனா பார்க்கப்படும் பொருள் நீங்களாக இருக்க முடியாது. இதுதான் பாயிண்ட். அப்ப நீங்க வெள்ள புள்ளிய பார்த்துட்டு ஆத்மாவ நான் பார்த்துட்டு இருக்கேன் அல்லது ஆத்மாவ நான் பார்த்தேன்னு சொன்னாலே அது ஃபால்ஸ் நியூஸா மாறிடும். ஏன் அப்படின்னா ஆத்மா உங்களுக்கு வேறாக இருப்பதை நீங்க பார்த்துட்டேன்னு சொன்னா நீங்க ஆத்மா இல்ல அப்போ. நீங்க ஏதோ பார்க்கப்படும் பொருளை பார்த்துட்டு நான் ஆத்மான்னு சொல்றீங்க. அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தை தான் இந்த சைடுல சொல்ல வராரு. அப்ப இதை நீங்க கொஞ்சம் இன்டெப்தா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நிறைய ஆங்கில எழுத்தாளர்கள் விடுற புரடாலாம் இப்ப புரியும் உங்களுக்கு. எப்படின்னா, ஒருத்தன் சொல்லுவான், நான் வந்து மறுபிறப்பு போயிட்டு வந்துட்டேன். நான் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டல்ல சாகுற மாதிரி கிடந்தேன். அப்புறம் நான் திடீர்னு இறந்துட்டேன். இறந்த உடனே ஆவி பிரிஞ்சு மேல போனேன். அங்க போன உடனே எனக்கு முற்பிறவி எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் நான் இப்படி எல்லாம் வாழ்ந்தேன்னு தெரிஞ்சுது. அப்புறம் நான் திருப்பி உடம்புக்குள்ள வந்த உடனே எனக்கு உயிர் வந்துருச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் மிராக்கிளா பார்த்தாங்க. செத்து போனவன் திருப்பி உயிரோடு வந்துட்டானேன்ட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி நான் வந்த உடனே என்னுடைய முற்பிறவி ஞாபகத்தை நான் இப்ப உங்களுக்கு எடுத்து சொல்றேன்ட்டு ஒரு பெரிய கதை எழுதியிருப்பான். அந்த புக்கு பல பில்லியன் டாலர்ல வித்திருக்கும். அது யாருக்கு? மூடர்களுக்கு தான் அதெல்லாம் செல்லுபடி ஆகும். ஆனா மகான்களுக்கு இதெல்லாம் முட்டாள்தனம் நல்லாவே தெரியும். ஏன்னா இங்க புலன்களே இல்லாம அவன் என்னத்த போய் பார்த்தான்? முற்பிறவி ஞாபகம் எங்க வந்தது அவனுக்கு? அப்ப இதுதான் நம்ம ஏற்கனவே இந்த டாபிக் எல்லாம் கொஞ்சம் பேசணும். வேற சாந்தோக்கிய உபநிஷத்தை எடுக்கும்போது இது கொஞ்சம் ஆழமான சப்ஜெக்டா பேசணும். நிறைய பேர் கேள்வியும் கேட்டீங்க. அப்ப நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு முற்பிறவி ஞாபகம் வந்துடுது. அந்த குழந்தை பிறந்த உடனேவே பாட்டு பாடுது. அந்த குழந்தை பிறந்த உடனே மியூசிக் போடுது. அப்ப எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு நீங்க கேட்டீங்க. அதெல்லாம் முற்பிறவியினுடைய வாசனைகள்னால வருதுன்னு நம்ம சொன்னோம். ஆனாலும் அந்த வாசனைகளுக்கும் இங்க நம்ம புலன்களுக்கு உள்ள நிகழ்கின்ற நிகழ்வுகளுக்கும் எது காரணமா இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மை நிலை உணரப்பட்டால் போதும். அப்ப இதெல்லாம் தோன்றி மறையக்கூடியது நமக்கு புரிஞ்சிட்டா இதுல போய் நம்ம சிக்க மாட்டோம். இல்லைன்னா நீங்க அதை சிக்கும் போதுதான் நீங்க அதை கடந்து போக முடியாம உங்களுக்கு அதுதான் லாக் பண்ணிடுது. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, கண்கள் மூடப்பட்டா ஒரு இருள் தெரியும். ஏப்பம் வரும்போது உள்ள இருக்கிற சுவையினுடைய மனம் தெரியும். ஆனா இவைகள் இந்திரியங்கள் பெறுகின்ற உள் அனுபவங்கள். ஆனால் இந்த அனுபவங்களை பெறுகின்றவன் யார்? அப்படின்னு நீங்க அடுத்த லெவலுக்கு போங்கங்கிறாரு. இங்க வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, அந்த இந்திரியங்கள் வந்து வெளிப்புற உலகத்தை மட்டுமே அறிவதாக நாம் நினைக்க கூடாது. காது மூடி இருந்தாலும் உள்ள ஒரு சில சத்தம் கேட்கும். கண்ணு மூடி இருந்தாலும் அங்க இருட்ட பார்த்துக்கிட்டு இருக்குது. அல்லது கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணும்போது புருவ மத்தியில ஒரு ஒளிய பார்க்குது.
அப்ப அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நீங்க இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா உள்ள போனா, அப்ப இந்த இந்திரியங்கள் வெளியே உள்ளே என்ற இரு திசைகளில் செயல்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கறத இந்த செயல்ல புரிய வைக்க விரும்புறார். ஏன்னா இந்த செயலை வந்து அவர் ஏன் கொண்டு வரார் அப்படின்னா, இந்த செயலுடைய முக்கியமான போதனை என்ன அப்படின்னா, இந்திரியம் வந்து ஏதோ வெளி அனுபவங்களை மட்டும் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அது உள்ள அனுபவங்களும் பெறுவதாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பெரும்பாலும் இந்திரியங்கள் வெளியே தான் பார்த்து கொண்டிருக்கிறது. உள்ளே பார்ப்பது குறைவு. வெளியே தான் அதிகமா பார்க்கும். அப்ப உள்ள எப்ப பார்க்கும்? ஏதோ தியானம் பண்றேன்ட்டு உட்காரும்போது பார்க்கும். அப்ப தியானம் பண்றேன்னு நீங்க உள்ள உட்கார்ந்த உடனே ஏதோ ஆத்மா தெரியுதுன்ட்டு ஒரு வெள்ளை புள்ளிய பார்க்கும். அப்ப மட்டும் தான் அது வெள்ளை புள்ளிய பார்க்கும். அப்புறம் கண்ண திறந்ததுன்னா உலகத்துல எல்லாத்தையும் பார்க்கும். அப்ப நீங்க கவனிச்சு பாருங்களேன். நீங்க தியானத்துக்கு போகும்போது உங்களுடைய அனுபவம் குறைவா இருக்கு. வெறும் ஒரு ஒளி புள்ளிய மட்டும் பார்க்கும். ஆனா நீங்க தியானத்துல இருந்து கலைஞ்சு உலகத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒளி புள்ளியா தெரியுது. உலகமே தெரியுது. அவ்வளவு பிக்சல்ஸ் இருக்கு. அப்ப ஏகப்பட்ட பிக்சல்ஸ்ல எவ்வளவு பிரம்மாண்டம் தெரியுது. நெறைய மவுண்டைன் இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு. அப்ப இந்த உலகம் சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு. பிரம்மாண்ட உலகத்தை பார்த்து அப்படியே பிரமிக்குது. ஆனா, இங்க வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு முக்கியமான திருப்பு முனை இந்த செயல்ல உருவாக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, உள் அனுபவமே நான் என்ற நுண்மையான பிழையையும் இந்த ஸ்லோகம் தள்ளுகிறது அப்படிங்கறது இங்க முக்கியமான பாயிண்ட். அந்த உள்ள அனுபவத்தை பெறுகிறவன் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. அது நான் என்ற அந்த நுண்மையான பிழை இருக்கு பாருங்க. அதை கூட இங்க நீக்கணும். ஏன் அப்படின்னா, இங்க ஆத்மாவுக்கு எந்த அனுபவமும் கிடையாதுங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, மனசு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வெளிய பயங்கரமா சுத்திக்கிட்டு வெளி விவகாரத்திலே சிக்கிக்கிட்டு இருக்கிறது. தியானத்துக்குள்ள போன உடனே உள் விவகாரத்துல உங்களை மாட்ட வைக்க பார்க்கும். அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, அந்த தியானத்துக்குள்ள போயிட்டு உள்ள ஒளிய பார்த்த உடனே நான் ஆத்மாவை பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறதே ஒரு அஜ்ஞானம் தான். அப்புறம் உள்ள ஒரு சவுண்ட் கேட்டேன். அது வந்து ஆத்மாவுடைய சத்தமான்னு கேட்டா அது ஒரு அஜ்ஞானம் தான். நேத்தோ முந்தானேத்தோ கூட ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு உள்ள வந்து ஒரு சப்தம் கேட்டது அப்படின்ட்டு. அதுக்கு நான் ரிப்ளை குடுத்திருந்தேன். அது வந்து மைண்டினுடைய ப்ளே அப்படின்னு நான் ரிப்ளை குடுத்திருந்தேன். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனசு இப்படிதான் வெளி விவகாரத்த வந்து வெளிய இருக்கிறத ஒரு மாரி உங்கள நம்ப வச்சு ஏமாத்திட்டு, அப்புறம் உள் விவகாரத்துக்குள்ள கொண்டு போய் உங்கள லாக் பண்ணும். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா, நான் பெரிய ஆன்மீகவாதி ஆயிட்டேன். எனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. இப்ப நான் இனிமேல் வெளி விவகாரத்துல புலன்கள செலுத்த மாட்டேன். நான் ரசகுல்லாவ பார்த்தா தானே சாப்பிடணும்னு தோணும். குலோப் ஜாமுன பார்த்தா தானே சாப்பிடணும்னு தோணும். நான் பார்க்கவே இல்லைங்க. அப்படின்னு நீங்க புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி கூட நீங்க வீட்ல அமைதியா உட்கார்ந்திருந்தாலும், உள்ள பார்க்கும். உள்ள பார்த்துட்டு என்ன சொல்லும்? இது மாரி ஒரு புள்ளி தெரியுதுங்க. இது மாரி ஒரு சப்தம் கேட்குதுங்க. அப்படின்னு வேற ஒரு ரூட்ல அந்த மைண்ட் உங்ககிட்ட ப்ளே பண்ணும். அப்போ இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? நீங்க வித்யாரண்யர் இந்த சைடுல சொல்ல வர்ற திருப்பு முனை என்ன? உள் அனுபவமே நான் என்ற அந்த நுண்மையான மிக நுட்பமான ஒரு பிழை இருக்கிறதப்பா. அதையும் நீக்கிவிடு. ஏனென்றால் உள் வெளி இரண்டிற்கும் சாட்சி மாத்திரமே நீ. எப்படிப்பட்ட அருமையான ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. இது யாராவது சாதாரண ஆட்கள் சொல்லி கொடுத்துட முடியுமா? இப்ப ஒரு சாமியார்கிட்ட நீங்க விவரம் தெரியாத ஒரு சாமியார்கிட்ட போறீங்க. வெளியெல்லாம் பார்க்காதப்பா, உள்ள பாரு ஃபர்ஸ்ட்டு. உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவ பாரும்பான். உடனே நீங்க உள்ள இருக்கிற ஆத்மாவ எதுன்னு தெரியல. ஆத்மாவே தெரியலங்க. எதுங்க ஆத்மா? ஏதோ ஒரு ஒளி புள்ளி தெரியும். அதையே பார்த்துக்கிட்டு இரு. அப்படின்னு சொல்லிட்டா நம்ம உட்கார்ந்துட்டு அந்த ஒளி புள்ளியே பார்த்துட்டு இருப்போம். இப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருப்போம். அப்ப இதுதான் இங்க ஆத்ம ஞானமா? இப்படிதான் நிறைய பேர் சாமியாருங்க ஆத்ம ஞானத்தை கொடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட காசு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க இது மாதிரி மகான்கள், இப்படி உயரிய ரிஷிகள், பண்டைய மகான்கள் எப்படி சொல்லி தராங்கன்னா, இந்த உள்வெளி இரண்டுக்கும் சாட்சி மாத்திரமே நீ. அப்ப கண்களை மூடினால் இருள் தெரிகிறது, உடலுக்குள் கவனம் செலுத்தினால் உள் இயக்கம் தெரிகிறது. அப்ப எந்த ஒரு உள் ஒளி, எந்த ஒரு உணர்ச்சி வந்தாலும் இது அனுபவம் மாத்திரமே. அப்ப அனுபவிப்பவன் யார்? கேள்வி எழுந்திருக்கணுமா வேண்டாமா? அப்ப அனுபவம் மாத்திரமே. அப்படி அனுபவிப்பவன் சாட்சாத் மனசுதான். அப்ப அனுபவம் என்ற ஒரு விஷயம் எப்படி நடக்கிறது? ஆத்மாவின் அதிஷ்டானத்தினாலே. அப்ப இதுதான் நமக்கு புரியணும். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, உள்ளும் வெளியும் அறியப்படுகின்றன. ஆனால் அறிகின்ற நான் இந்த இரண்டிற்கும் அப்பாற்பட்டவன். எப்படிப்பட்ட ஒரு அருமையான செயல் பாத்தீங்களா? இந்த செயல் எவ்வளவு ஒரு நுணுக்கமான விஷயத்தை வெளிப்படுத்துது பாத்தீங்களா? அப்ப இங்க உள்ளே வெளியேங்கிற ரெண்டுமே கிடையாதுங்க. அதனாலதான் இங்க அத்வைத வேதாந்தம் எப்படி நிக்குதுன்னா, இருமைகளே கிடையாது. இங்க ஏதேனும் ஒரு பக்கத்தை நீங்க புடிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஒன் சைடு லாக் ஆயிட்டீங்க.
அப்ப ஏதேனும் ஒரு சைடு லாக் ஆனாலும் அங்க ஒருமை வரவே வராது. இருமையின் ஒரு பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றுதான் அங்க பொருள்படும். அப்ப நீங்க ஒரு நாணயத்தின் இரு பக்கத்திலே, ஒரு காசினுடைய 2 பக்கத்திலே ஒரு பக்கத்தை நீங்க பிடித்துக் கொண்டாலும் அது தவறுதான். அந்த 2 பக்கங்களையும் நீக்க வேண்டும். அப்படி நீக்குனா அங்க ஒரு பொருளே இருக்காது. ஒரு மேட்டரே இருக்காது. அப்ப அங்க என்ன இருக்கும்? சைத்தன்யம் மட்டும் தாங்க இருக்கும். நீங்க வந்து காசினுடைய ஒரு பகுதிய நான் வச்சுக்கிறேன், ஒரு பகுதி வேண்டான்னாலும் அந்த காசு செல்லா காசா மாறிடும். ஆனாலும் அந்த காச நீங்க புடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. அது மாரி இங்க ஆத்மாவ நீங்க வெளிய பார்க்கல, உள்ள பார்க்கிறேன்னு பார்த்தாலும், அங்கேயும் நீங்க லாக் ஆயிடுவீங்க. அப்ப இங்க உள்ள, வெளியேங்கிற இருமைகள் கிடையாது. அப்ப 2ம் இல்லாத ஒருமை நிலை தான் இங்க உண்மை இறைநிலை. அதுதான் பிரம்மம். அப்ப அந்த நிலை நாம இங்க அறியப்பட வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் நான். அந்த ஆத்மா தான் நான். அந்த தூய அறிவு தான் நான். நான் எப்படி இருக்கிறேன்? எல்லாம் அறியும் அறிவாக, அனைத்தையும் அறியும் அறிவாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைய இந்த செயல்ல 5வது செயல்ல புரிய வைக்கிறார். அப்ப இந்த இடத்துல நாம இந்த செயல்படி சாதகனுக்கான உபதேச குறிப்புன்னு எடுத்துக்கிட்டா என்ன ஆகணும்? உள் அனுபவத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஏதாவது உள்ள ஒரு அனுபவம் நிகழுதுன்னா, அதுல போய் மாட்டிக்க கூடாது. இப்ப நம்ம நாதயோகம் வகுப்பு எடுக்கும்போது உங்களுக்கு இத சொல்லிக் குடுத்தேன். நாதயோகம் பாடத்துக்கு வந்திருப்பீங்க. வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அங்க உள்ள ஒரு சத்தம் கேட்கும், ஓம்காரம் கேட்கும், அல்லது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட் கேட்கும். இது மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதுல போய் மாட்டிக்க கூடாது. இப்ப நம்ம அடுத்தது 6வது ஸ்லோகம் பார்க்கலாம். பஞ்சோக்தியா தான, கமன, விசர்கா, நந்தகாக கிரியாக, கிருஷி, வாணிஜ்ய, சேவாத்யாக பஞ்சஸ்வந்தர் பவந்தி ஹி. இது வந்து 6வது ஸ்லோகம். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த 6வது ஸ்லோகத்துல பேசுதல், எடுத்தல், நகர்தல், கழித்தல், இன்பம் அடைதல் இவைகள்தான் 5 செயல்கள் செய்யக்கூடிய செயல் கருவிகள். அப்ப இங்க வெளிய வந்து நம்ப நடைமுறையில பேசணும்னா வாய் இருக்கணும், ஒண்ணு எடுக்கணும்னா கை இருக்கணும், நகரணும்னா கால் இருக்கணும், மலஜலம் நமக்கு உணர்வு வந்தா அதை வெளியேற்றுவதற்கான உறுப்புகள் இருக்கணும். அப்ப இதெல்லாம் என்னன்னா கர்ம இந்திரியங்கள். அப்ப இது மாதிரி செயல் செய்கின்ற செயல் கருவிகள் வந்து ஒரு 5 இருக்கிறது அப்படின்ட்டு இப்ப புதுசா செயல் கருவிகளை பத்தி பேசுறாரு. இப்ப ஞானேந்திரியங்களாகிய ஞான கருவிகளை பத்தி கடந்த செயல்ல பேசின அதே வித்யாரண்யர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப செயல் கருவிகளை பற்றி மீண்டும் பேசுகிறார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க செயல் கருவிகள்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நாம் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா வேலைகளும், உதாரணத்துக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா, பேசுதல் முதல் கொண்டு நம்ம வேலை செய்றோங்கிற தொழில் செய்ற வரைக்கும், இந்த 5 அடிப்படை செயல்களாகவே நாம் பார்க்க முடிகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த செயல்கள் வந்து கர்மேந்திரியங்களின் மூலமாக ஒரு இயக்கமாக நடக்கின்றன. அப்ப இந்த இயக்கங்களை பார்த்துவிட்டு தான் மனசு என்ன பண்ணுதுன்னா, நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அபிமானத்துக்குள்ள வந்து மாட்டுது. அப்ப நான் செய்கிறேன் என்ற எண்ணம் செயலின் தன்மை அல்ல. அது அடையாள பிழை என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த செயல்ல சொல்ல வராரு. இப்ப வித்யாரண்யர் வந்து இந்த செயல் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு 5 புலன்கள் மூலமா, ஞான இந்திரியங்கள் மூலமா நம்ம என்னென்ன விஷயங்கள அறிந்து கொண்டோமோ, அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற 5 கர்ம இந்திரியங்கள் மூலமா நம்ம செயல்களும் செய்றோம். வாய் வழியா பேசுறோம், சாப்பிடுறோம், கை வழியா சில பொருள்களை எடுக்கிறோம், கால் வழியா நடக்கிறோம். அப்ப இது மாதிரி கர்ம இந்திரியங்களுடைய இயக்கங்கள் எல்லாம் இந்த உடலை மையமாக கொண்டு நடைபெறுவதினாலே, இதே மனசு என்ன பண்ணுதுன்னா, நான் செய்கிறேன்ங்கிற ஒரு அபிமானத்துக்குள்ள வந்து சிக்கிக்குதுங்க. இந்த ஒரு சிக்கல் தான் என்ன பண்ணுது, அந்த 5 ஞான இந்திரியங்களையும் இந்த உடலுக்குள்ள இருக்கு. 5 கர்ம இந்திரியங்களும் இதே உடலுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த 10 இந்திரியங்களையும் வச்சுக்கிட்டு, இந்த உடம்பு தான் நானுங்கிற ஒரு பரிதாபகரமான நிலைக்கு நம்ம வந்துடுறது தான் இங்க அடையாள பிழை அப்படிங்கிறத சொல்றாங்க மகான்கள். மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டுற ஆழமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கர்ம இந்திரியங்களையும், ஞான இந்திரியங்களையும் நான் என்று அபிமானிக்கின்ற இந்த உடலை வைத்துக்கொண்டு வருகின்ற பிரச்சனை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தடை என்பதாக இங்க பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இங்க கர்ம இந்திரியங்கள் என்ன செயல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு அப்படிங்கிறது பேசுதலாகவும், கை என்பது எடுத்தல் என்கிற செயல் புரிவதாகவும், கால்கள் என்பது நகர்தல் அல்லது நடத்தல் என்ற செயல் செய்வதாகவும், பாயு என்பது கழித்தல், உபஸ்தா என்பது இன்ப அனுபவம் ஆகிய 5 கர்ம இந்திரியங்கள் நம்ம உடல்ல இருக்கிறது. அப்ப இதன் மூலமாக 5 விதமான செயல்கள் நடைபெறுகின்றது. அதற்கான கருவிகள் தான் இந்த கர்ம இந்திரியங்கள். அப்போ
இதை வைத்துக்கொண்டு இந்த உடல் இயங்குவதனால இதை நான் செய்கிறேன் என்ற ஒரு அபிமானத்துக்குள்ள மனசு தள்ளப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆயிடுது? கர்த்தா, போக்தாங்கிற அபிமானம் வந்து விடுகிறது. அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம எப்படி கவனிக்கணும்? நானும் அந்த தூய அறிவு, ஆத்மா, சாட்சின்னு நம்ம நின்னுட்டு, இந்த உடலே வந்து எனக்கு வேறாக இருக்கிறது. இந்த உடலில் இருக்கின்ற கருவிகள் எல்லாம் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நான் எதையும் செய்யவில்லை. நான் அவைகளை எல்லாம் அறிகின்ற சாட்சி மாத்திரமே, அறிவு மாத்திரமேன்ட்டு நாம வந்து அத வேடிக்கை பார்க்கணும். அந்த விவகாரத்துக்குள்ள இந்த உடலும், மனசும் இயங்கிக்கிட்டு இருக்கிறது நான் அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவுல நம்ம நிக்கணும். அப்படி நம்ம நிக்கிறது தான் இங்க இந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான புரிதல் அப்படிங்கிறத இங்க சுட்டிக்காட்டுறாரு இந்த செயல்ல. அப்ப நம்ம இங்க நிதித்தியாசன முறையில இப்ப இந்த செயல்களுக்கெல்லாம் நம்ம எப்படி சாட்சியா மாறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பேசும்போது பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேலை செய்யும்போது இப்ப நான் எடுக்கிறேன், நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு செயல் செய்து கொண்டு தான் இருப்போம். அப்புறம் நம்ம மலஜல உணர்வுக்கு உண்டான வேலைகள் செய்யும்போதும் அந்த செயலும் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த செயல்கள் எல்லாம் அறியப்படுகிறது. அறியும் நான் என்பவன் இந்த செயல்களை செய்பவன் அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நம்ம இங்க வந்துடணுங்க. அப்படி வந்து விட்டால் தான் நமக்கு இந்த கர்த்தா போக்தா அபிமானம் நமக்கு முதல்ல போகும். இப்ப இந்த கர்த்தா போக்தா அபிமானம் போனால்தான் இந்த உடம்பும் மனசும் இயங்குவதற்கு நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்ம இந்த வேலை செய்யலாமா, அந்த வேலை செய்யலாமா, அல்லது இந்த வேலைக்கு போலாமா, போகாம இருக்கலாமா அப்படின்னு பல கருத்து வேறுபாடுகள் நம்ம கிட்ட வந்துடும். இப்ப நிறைய பேர் ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேலைக்கே போகக்கூடாது, ஆன்மீகம்னா சும்மா இருக்கிறது தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க மகான்கள் எல்லாம், சும்மா இரு, சொல்லற அப்படின்னு வேற அருணகிரிநாதருடைய உபதேசத்தெல்லாம் படிச்சுட்டு, இப்ப நான் வந்து சும்மா இருக்கணுங்க. ஏன்னா மகானே சொல்லிட்டாரு, அருணகிரிநாதரு இதை வந்து வெளிப்படுத்திட்டாரு. அவருக்கு வந்து முருகப்பெருமானே தோன்றி உபதேசம் கொடுத்துட்டாரு. எப்படி? சும்மா இரு, சொல்லறன்ட்டாரு. அப்ப அதனால நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேங்க, சும்மா தான் இருப்பேன். அப்புறம் நான் பேசாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மௌன விரதம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இது ஆன்மீக விஷயமா இல்ல. இத புரிஞ்சுக்கிட்டவங்க சரியா புரிஞ்சுக்கலங்கிறது தான் இங்க வித்யாரண்யர் மாதிரி பண்டைய ரிஷிகள் சொல்றத நம்ம படிச்சு பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மை நுணுக்கம் புரியும். ஏன்னா இங்க சும்மா இரு, சொல்லற அப்படிங்கிறதெல்லாம் என்ன நிலைய சொல்லுதுன்னா, ஆத்மாவினுடைய நிலைய சொல்லுது. ஆத்மா வந்து சும்மா தான் இருக்கும். அது எந்த செயலும் செய்யாது. ஆத்மா வந்து பேசாது. சொல் கிடையாது அதுகிட்ட. அப்ப ஆத்மாவா நீ இரு அப்படிங்கிற வார்த்தைய தான் சும்மா இரு, சொல்லற அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்து மகான்கள் சொல்றாங்களே தவிர, நீ ஆத்மா தான்ப்பா. ஆத்மா சும்மா தான் இருக்கும். ஆத்மா பேசிக்கிட்டே இருக்காது. அது சொல்லு இருக்காது அதுகிட்ட அப்படின்னு சொல்லி, ஆத்மாவ காட்டிக் குடுக்கறதுக்கான ஒரு பரிபாஷையாக வேணா அத எடுத்துக்கலாம். எது? சும்மா இரு, சொல்லறங்கிறத. ஆனா நீங்க அத உடம்புக்கே நான் ஒப்பீட்டு பண்ணிக்கிட்டு, சும்மா இரு சொல்லறன் மகான் சொல்லிட்டாரு, முருகப்பெருமானே தோன்றி சொல்லிட்டாரு, நான் வேலை வெட்டிக்கு போகாம சும்மா தான் இருப்பேன்னு நீங்க உட்கார்ந்திருந்தீங்கன்னா, இப்ப என்ன மாரி ஆட்கள் சும்மா இருக்க மாட்டோம். கேள்வி கேட்போம். எப்படிப்பட்ட கேள்வின்னா, சரி சும்மா இருன்னு சொல்லி நீ வீட்ல சாப்பிடாம இருக்கிறியாப்பா? இல்ல தூங்காம இருக்கிறியா? இல்ல டாய்லெட் போகாம இருக்கிறியா? இல்ல யூரின் போகாம இருக்கிறியா? கேட்போம். ஏன் அப்படின்னா, சும்மா இருன்னு சொல்லிட்டாருன்ட்டு நீ சும்மா இருக்கிற, வேலை வெட்டிக்கு போகாம மட்டும் சும்மா இருக்கிறேன்னு சொல்றப்பா. ஆனா நீ சாப்பிடாம சும்மா இரேன். டாய்லெட் போகாம சும்மா இரேன். யூரின் போகாம சும்மா இரேன். அல்லது விவகாரம் பண்ணாம சும்மா இரேன்னு சொன்னா முடியுமா? எப்படி முடியும்? உடம்புன்னு இருந்தா அதனுடைய பஞ்சபூத தன்மைக்குள்ள அது பசி உணர்வு வரத்தான் செய்யும். பசி வந்தா சாப்பாடு உள்ள போகத்தான் செய்யும். சாப்பாடு உள்ள போன உடனே மலை ஜலமா வெளியே வரத்தான் செய்யும். அப்ப இதெல்லாம் நடக்கிற செயலெல்லாம் என்னங்க? அதெல்லாம் செயலே கிடையாதா? அதெல்லாம் சும்மா இருக்கிறதா? அப்ப உண்மையிலேயே முருகப்பெருமான் தோன்றி சும்மா இரு அப்படின்னா என்ன நடப்பினமா மாறிடுன்னு சொன்னாரா? எதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு தெரியாம, முட்டாள்தனமா புரிஞ்சுகிட்டு, அதுக்கு குதர்க்கமான பதில் வேற நெறைய பேர் சொல்லிக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நாம இது மாரி அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா, தெளிவா புரியும். இங்க யார் சும்மா இருக்கிறா? ஆத்மா எப்பயும் சும்மா தான் இருக்கு. நீங்க உங்கள ஆத்மான்னு உணர்ந்த பிறகு, இந்த உடலும், மனமும் என்னுடைய கருவிகள் என்று பார்க்கணும். அப்ப அந்த கருவிகள வச்சு இந்த உலகத்துக்கு என்ன உபகாரமா செய்யணுங்கிறத முடிவு பண்ணி செய்யணும். அப்படிப்பட்டவங்க தான் மகான்கள், கர்ம யோகிகள், ஞானிகள். ஏன்னா ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற பூரா நீங்க பாருங்க. யார வேணா எடுத்து பாருங்க. பகவான் ஆதிசங்கருடைய வரலாறு எடுத்து பாருங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்து வடநாட்டுக்கு பலமுறை போயிட்டு வந்தாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கைய எடுத்து பாருங்க. அவர் எவ்வளவு பேருக்கு எத்தன உபதேசம் குடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. ரமண மகரிஷிய பாருங்க. அவர் என்ன அப்படியே மலை மேல விருப்பாச்சி கோயிலே படுத்துட்டு இருக்க வேண்டியதானே? அவர் ஏன் கீழ வந்து அத்தன பேருக்கு திருப்பி பேசிக்கிட்டு உபகாரமா வாழ்ந்தாரு? அப்ப எல்லோருமே இந்த உலகத்துல இந்த உடம்பும் மனசும் இருக்கிற வரைக்கும் உபகாரமா வாழ்வாங்க. ஆனா அந்த உடலும் மனதும் நான் அல்ல. அது என்னுடைய கருவிகள் என்று புரிந்து கொள்வாங்க.
அப்படி புரிந்து கொண்ட மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கருவிய பயனுள்ளதாக பயன்படுத்துவாங்க. எப்படி பயன்படுத்தலாம்? இப்ப உங்க வீட்ல கத்தி இருக்கு. அந்த கத்திய வச்சு நீங்க காய்கறியும் நறுக்கலாம், கொலையும் பண்ணலாம். இப்ப நீங்க கத்திய வச்சுக்கிட்டு காய்கறி நறுக்கிறது நல்லதா? கொலை பண்றது நல்லதா? நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்ப நீங்க வந்து காய்கறி நறுக்குனா பிரச்சனை இல்லாம போகும். அந்த கத்திய வச்சு கொலை பண்ணிட்டீங்கன்னா, போலீஸ் கேஸ்ன்னு போகும். அப்ப இங்க நீங்க எப்படி முடிவு பண்ணிக்கணும்? எது நல்லது, எது கெட்டது என்று பகுத்து பிரித்து பார்க்கின்ற பகுத்தறிவு உங்களிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருப்பதனால, உங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் உங்ககிட்டயே இருக்கிறதுனால, நீங்க வாழும்போதே எப்படி வாழலாம் என்பதை சரியாக தீர்மானித்து வாழ வேண்டும். அப்ப இந்த கருவியை பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்ய வேண்டிய முழு உரிமை உங்களிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் ஃப்ரீ வில்லுன்னு பேரு. அப்ப நீங்க வந்து நான் இந்த மனிதனா பொறந்துட்டேன். நானு இப்படி என்னுடைய பிராரப்த கர்மா இப்படிதான். நான் இப்படிதான் வாழ்வேன். அப்படின்னு நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கு யார் பொறுப்பு? அது உங்களுடைய அஞ்ஞானம் தான் பொறுப்பு. அப்புறம் அது மட்டும் இல்லாம நீங்க தவறான ஜோதிடர்கள்கிட்ட போய் தவறான ஜோதிடத்தை பார்த்துட்டு எனக்கு சனி தசை நடக்குது, எதுவுமே நடக்காது, தொட்டா தொலங்காது, அப்படி இப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது யார் பொறுப்பு? அது உங்களுடைய அஞ்ஞானம் தான் பொறுப்பு. அப்ப இங்க நாமளா போய் தவறா ஒரு விஷயத்தை ஏத்தி வச்சுக்கிட்டு இவன் இப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், இதனாலதான் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு கற்பனையான வாழ்க்கைக்குள்ள போய் சிக்கிக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்முடைய அறியாமை தான் ப்ராப்ளம். அப்ப இங்க மகான்கள் என்ன சொல்றாங்க? இந்த அறியாமை எல்லாம் விட்டுடுப்பான்னு சொல்றாங்க. இங்க அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த உடலும் மனதும் ஆத்மாவின் கருவி. அப்ப அது எதற்காக இந்த உடம்பு மனசு வச்சுக்கிட்டு இருக்கோ அந்த வேலையை அதை செய்ய விடு. அதை விட்டு அதை வச்சுக்கிட்டு நீ உனக்கு விருப்பமான விஷயத்தெல்லாம் இது எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நீ செஞ்சா அது உனக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா மத்தவனுக்கு அதனால உபத்திரவம் ஆகுதுல்ல. இப்ப ஒருத்தனை கொலை பண்றது பிடிச்சிருக்கலாம். ஏன்னா அவன் கொலை பண்றதே தொழிலா வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொரு கொலைக்கு இத்தனை லட்சம் கொடுங்க நான் கொலை பண்ணி தரேன்னு சொல்லுவான். அப்ப வந்து எனக்கு இத்தனை லட்சம் கொடுத்தீங்கன்னா நான் கொலை பண்றேன்பா. அது அவனுக்கு பிடிச்சிருக்கலாம். அதுக்காக சட்டம் சமுதாயம் அதை விட்டுருமா? அதை அவனை பிடிச்சி தண்டிக்கத்தான் செய்யும். அப்ப அவனுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எதை வேணா செய்ய முடியாது. அப்ப நமக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்குதில்ல அப்படிங்கறத நம்ம தீர்மானிக்கிற முன்னுரிமை நம்ம இடத்திலேயே கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்ம இடத்துல பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நல்லது கெட்டதுன்னு பார்த்து செய்யணும்ப்பா. இது செஞ்சா இந்த சமுதாயத்துக்கு தொந்தரவாகும், இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சா சமுதாயத்துக்கு நல்லது நடக்கும், இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நாம செய்யறது தான் இங்க தர்மம். அதுதான் தர்மார்த்த காம மோட்சம் என்று புருஷார்த்தமா இங்க சாஸ்திரம் பேசுது. அப்போ நம்ம இதையெல்லாம் பிடிச்சி படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கிட்டு வாழணும். அப்ப இங்க சும்மா இருங்கிறது என்ன? உடலினாலோ அல்லது நம்ம செயல் செய்யாமையோ சும்மா இருக்கிறத சொல்லல. மனதினால் நீங்க ஆராய்ந்து பார்த்து எது சரியோ அதை தேர்ந்தெடுத்து செய்து கொண்டு உங்களுடைய சுயத்துல சும்மா இருங்க. ஆத்மா எந்த செயலும் செய்வதில்லை. ஆத்மா சும்மா தான் இருக்கும். அப்ப நீங்க ஆத்மா நான் அந்த அறிவு அப்படின்னு நீங்க வெளியே போய்க்குங்க. இந்த உடம்பையும் மனசை விட்டு வெளியே போயிடுங்க. இந்த உடம்பும் மனசும் உங்களுடைய கருவியா வச்சுக்கோங்க. அப்ப நீங்க இதை எப்படி பயன்படுத்தலாம், இந்த உலகத்துக்கு எப்படி உபகாரமா இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்து அதுக்கான வாய்ப்பு அதுக்கு கொடுத்தீங்கன்னா அது அப்படி வாழும். அப்ப நீங்க அந்த வெளியே போய் நீங்க அந்த ஆத்மாவா மாறின பிறகுதான் நீங்க அந்த உடம்பையே பிளஸ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். சாந்தோக்கிய உபனிஷத்துலயே நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க வந்து உங்களோட ஆத்மான்னு உணரணும். நீங்க உங்களை ஆத்மான்னு உணர்ந்த பிறகு உங்களுடைய கருவி தான் இந்த உடம்பு மனசுன்னு உங்களுக்கு புரியணும். அப்படிப்பட்ட இந்த உடம்புக்கும் மனசுக்கும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அப்படி வாழ், இப்படிப்பட்ட நல்லதை நோக்கி போ அப்படின்னு அதுக்கு புத்திசாலித்தனத்தையும் அதுக்கு உண்டான பகுத்தறிவையும் கொடுத்து அதை சரியான பாதையில திருப்பி விடணும். அப்படி திருப்பி விட்ட உடனே இந்த உடலும் மனசும் இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழும். அதனால இப்ப அதுக்கு என்ன தேவைப்படும்? வாழ்க்கை மாற்றம் அடையும். அப்ப அதனுடைய மனதிலே மகிழ்ச்சி நிறையும், அதனுடைய உடலிலே ஆரோக்கியம் பெருகும். அப்ப எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்றத கண்கூட பார்க்கலாம். அப்ப என்னன்னா இங்கதான் அறிவினுடைய கண்காணிப்புல அந்த உடலும் மனசு வந்ததுக்கு அடையாளம். ஆனா நம்ம மனம் போன போக்குல போயிட்டு பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அது ஜோசியக்காரன் மேல போட்டுக்கிட்டு ஜோதிடத்தின் மேல போட்டுக்கிட்டு கடவுள் மேல போட்டுக்கிட்டு காலம் தள்ளிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அக்ஞானம் என்று முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இங்க வந்து ஜோதிடம் பார்த்தாலும் நிறைவாகிறது இல்ல. இந்த ஜோதிடம் சரியில்லை, அந்த ஜோதிடர்கிட்ட போறேன், அவரு கரெக்டா சொல்றாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் நடக்கலைன்னா அவரும் சரியில்லை, இவர்கிட்ட போறேன்ட்டு இன்னொரு ஆளை மாத்துறது. இப்படியே மைண்ட் வந்து பிளே பண்ணிட்டே இருந்தா எதுல தான் தேரும்? எதுலையுமே தேராது. அப்ப இந்த தெளிவு நமக்குள்ள வரணும். அதை தான் இங்க சொல்றாரு. இந்த செயல் சாட்சிங்கிறது என்னன்னா, நீங்க எல்லா செயல்லையும் செய்யலாங்க. எப்படின்னா, பேசும்போது பேச்சு நடந்துகிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு தான் இருக்கிறான் அந்த ஆளு. வேலை செய்யும்போது வேலை நடந்துகிட்டு இருக்கு, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதான் அந்த ஆளு. யார் அந்த ஆளு? இந்த உடம்பு மைண்டு தான் அந்த ஆளு. நீங்க அவர் கிடையாது. அந்த ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் நீங்க இல்ல. அது அந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கு. அதை நீங்க வேடிக்கை பாருங்க.
அப்ப செயல் அறியப்படுகிறது. அதை அறியும் நான் செய்பவன் அல்ல. இதுதாங்க நிதித்தியாசனம். இந்த செயல்படி நிதித்தியாசனம் என்னன்னா, செயல் நடக்கிறது. அந்த செயல் செய்பவன் நான் அல்ல அப்படின்னு வந்துடணும். அப்ப செயலை நிறுத்த வேண்டாம். இங்க உபதேசம் என்ன தெரியுமா? செயலை நிறுத்த வேண்டாம். நான் செய்கிறேன் என்ற கர்த்தா பாவத்தை விட்டுவிட வேண்டும். நான் அனுபவிக்கின்றேன் என்ற போக்தா பாவனையை விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிட்டால் உங்களிடத்திலே இருக்கின்ற குடும்பத்தின் கடமைகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். உத்தியோகம் செய்யலாம், குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்யலாம். எதுவும் உங்களுடைய சாதனைக்கு தடை அல்ல. நீக்கப்பட வேண்டியது கர்த்தா போக்தா அபிமானம் மட்டுமே. அதை நீக்கிவிட்டால் போதும். கர்ம பந்தம் தானாக கரையும். அதுதாங்க இந்த செயலினுடைய அற்புதமான சாரம். அப்ப என்ன இங்க புரிய வைக்கிறாரு? உங்களை கர்ம யோகியாக வாழ சொல்றாரு. அப்ப அந்த உடலையும் மனதையும் கர்ம யோகியா மாத்திடுங்க. அவ்வளவுதான். அவன் இந்த உலகத்துக்காக உபகாரம் பண்றான். அவன் செய்யறது இல்லை இந்த வேலைய. என்னுடைய உத்தரவின் பேரில் செய்கிறான் அப்படின்ட்டு நீங்க ஆத்மாவா அவனை பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா, அல்லது அவளை பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க லேடிஸ்ங்க இருந்தீங்கன்னா அந்த உடம்பையும் மனசையும் அவளை பிளஸ் பண்ணுங்க. நீ எதுக்காக வந்திருக்க? இந்த உலகத்துக்காக வந்திருக்கிற. இந்த உலகத்துக்கு உபகாரமா இந்த காரியத்தை செய்யுன்னு பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த காரியத்தை அது செய்யும். அப்ப செயல்கள் இங்க 5 உள்ளன. கர்ம காரியங்கள் இந்த கருவிகளினுடைய அடிப்படையிலே நடைபெறும். ஆனால் இவைகள் எல்லாம் செய்பவன் நான் அல்ல. அதை நான் செய்கிறேன் என்று நினைத்தால் அது கற்பனை. அதுதான் இங்க சாஸ்திரத்தினுடைய சாரம்ங்க. இப்படிதான் இந்த பஞ்சதசி ரொம்ப ஆழமான நுணுக்கமான விஷயங்களை நமக்கு புரிய வைக்க வந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம இன்றைக்கு என்ன பண்ணலாம்? நேரம் கருதி இந்த செயலோட நிறுத்துவோம். அடுத்து கர்ம இந்திரியத்தினுடைய ஞான இந்திரியத்தினுடைய இன்னும் கொஞ்சம் விரிவான விஷயங்களை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்குன்னா திங்கட்கிழமை வச்சுக்கலாம். அப்ப இன்றைக்கு 6வது செயலோட இந்த வகுப்பை நான் நிறைவு செய்யறேன். பாருங்க, கிராஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. 4, 5, 6 3 செயல் தான் போகுது ஒரு நாளைக்கு. அதுக்கு மேல போக மாட்டேங்குது. ஏன்னா சப்ஜெக்ட் அவ்வளவு பிரீஃபா இருக்கு. சோ ஆகவே நான் இப்படி எடுத்தாலே இப்ப பாருங்க, வாரத்துல 6 நாள் எடுத்தே நமக்கு தீர மாட்டேங்குது. அப்ப அடுத்தது திங்கட்கிழமை வகுப்பு வைத்துக் கொள்வோம். நன்றி. ஓம் தத் சத்.